உண்மையிலே கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு பார்த்துருக்குறேன். இப்போ எல்லா கட்டத்தில் எங்களை வந்து கேட்டு இப்போ ஒரு தடவை ரை பண்ணி தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். மழை டைமில் வீடெல்லாம் முழுக்கு சரியான பிஞ்சு தலை விளம்ப சொல்லிட்டாங்க. எத்தனை வயசு ஆகுது? அவனுக்கு வயசு கூட இது 54 வயசு கூட. எங்களுக்கு அதை கூட கண்ணை மறைச்சு அதான் சொன்னேன், முடிச்ச காலம் தொட்டு செய்வினதான் இப்போ எங்களோட கண்ணையே மறைச்சிட்டு நான் எவ்வளோ புத்திசாலி. உங்களோட 20 வயசு கூடவா? உங்களோட 6வது கல்யாணமா? இப்போ மன்மத குஞ்சு. எனக்கு இந்த 28ஆம் தேதி இந்த 28ஆம் தேதி இந்த வீட்டை விட சொல்லிட்டாங்க. ரெண்டு மழை இல்லையா, நான் தெற்கு திசை மாதிரி நடுக்காட்டுக்கு வந்து நிற்கிறோம் நாங்கள். இவன் எல்லா பக்கத்தாலும் எங்களை மாட்டி இங்கே பாருங்க, வந்து இங்கே பாருங்க போன முறை கூட்டிக்கொண்டு போய் இதெல்லாம் மாட்டிச்சவன் நீர் இங்கே பாருங்க, இதெல்லாம் நீர் அடிச்சு இதை சீராக இருக்கணும். நான் உமக்கு முன்னாடி சொல்கிறேன், இவ பிள்ளைய ஒழுங்காக விளக்க பார்க்கணும். எந்த உயிர் உள்ளவரை நான் அவனை பார்ப்பேன். எந்த உயிர் போனாத்தான் அந்த பிள்ளைய நினச்சித்தான் எந்த ஆத்மா தானும். இவ ஒழுங்கா இருக்கணும். இவ ஒழுங்கா இருக்கணும். அவருக்கு யாருமே தேவையில்லை. அக்கா ஏன் வேலையில் இப்போ அம்மாவே இவ்வளோ ஆளும் வேலையை போய் உங்களை பார்த்து வாண்டைக்குள்ள அக்காவே பார்க்கலாம் தானே போய். சரி, இப்போ நான் என்ன செய்வேன்? இப்போ இந்த கடன் பிரச்சனைக்கும் ஒரு வீடு எடுக்கிறதுக்கு நான் உதவி செய்யும். இந்த பார்க்குற உள்ளங்களே எங்களோட இதுகள் எல்லாம் பார்க்குறீங்க, எங்களோட நிலைமையை பாருங்க. அப்போ பொய் சொல்லல உள்ளதான் விழுகிறதுலேயும் கன விதம் இருக்கு. தடைக்கு விழுந்தா தூக்கி விடலாம். நீங்க வில்லங்கத்துக்கு விழுந்துருக்கிறீங்க. மகன் சின்ன ஆள் வந்து அவருக்கு 8 வயசு. அவள் வந்து படிக்கிறார். அம்மம்மா காரிக்கு வந்து கேன்சர். தாய் வந்து அந்த கொஞ்சம் செய்வினை பிரச்சனைகளால் கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லி அவர் வயதான ஒரு ஆள் வந்துட்டு தாயை செய்வினை செஞ்சு கல்யாணம் செஞ்சுன்னு சொல்லி நானும் வந்து உங்களை மாதிரி தான் போராட்டங்களில் ஒவ்வொரு இதை பிரச்சனைகளை கேட்குறேன். அவங்களோட விஷயங்களை கேட்கும்போது எந்த மனசில் என்ன வருதோ அதுக்கேற்ற மாதிரி நான் செய்கிறேன். இப்போ என்னண்டா இதில் வந்து 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 100 ரைட். இங்கே இவாண்ட நம்பர் தான் இருக்கா. இப்போ தொண்டை திருவ பிரச்சனை இது நீவே கேட்டு நம்பி வந்து முன்னாடி காட்டுக்கா அவ்வளோ தரவன் கேட்டு. சரிண்ணா, ஓகே. எனக்கு சொன்னா இப்போ கொஞ்சம் தந்துற மாதிரி சரியாக நான் கதைக்கணும். நன்றியா. 11,000 ரூபா அம்மா வேணும். இப்போ ஒன்று ஞாபகம் இல்லைன்றது ஆஸ்திரேலியாவில் இருக்க மாதிரி இல்லை. கிளம்புங்க, வாங்க வாங்க. இவ்வளவும் நீங்கள் கொடுக்கணும். சரிதானே? கடனை கொடுப்போம். ஏன்டா கடன் மனுஷன் இதோட கஷ்டத்தை கஞ்சியை குடித்தாலும் கடன் இல்லாமல் இருக்கும். சரிதானே? நான் இவ்வளவு சிரமப்படுறேன், இவ்வளோ கஷ்டப்படுறேன்டா நீங்கள் வழியாக புரிஞ்சு கொள்ளும். சரியா? பிள்ளைய நான் எப்படி வளர்த்தேன், சீதை எந்த மாதிரி தான் வளர்த்தேன். இவன் கையில் எப்போ கொடுத்து நாண்டிலேருந்து இந்த புள்ள என் செவிப்பட்ட பாடு கொஞ்சம் எவ்வளவு கொடுமையை செஞ்சிருப்பான் அப்பன். அப்படி செஞ்சும் நான் இந்த பிள்ளையில கைவிடலை. நான் தான் பார்த்தேன். இந்த பிள்ளை கேளுங்க, இந்த வீடு எடுத்து கொடுத்து வீட்டு சாமான்கள் போட்டு விடவிடவே சகலது நான் தான். இந்த 4 வருஷம், இந்த 1 வருஷம் நான் பட்ட துன்பம் கடவுளுக்கும் எனக்கு தான். இவன் இருக்கிறேன் பேர். ஆனால் வேலைக்கு நான் ஆயிலுக்கு கட்டு பாருங்க, போகிறான் பாரான் எல்லாம் செய்கிறான். ஆனால் வீட்டுக்கு 1 ரூபா காசு கொடுக்குறதில்ல. என்னத்தான் எதிர்பார்ப்பேன் நம்ம எல்லாத்துக்கும். நான் அப்படி இருந்து மேலே சொல்லி எங்கே வேலை செஞ்சாலும் கடையில் ஓடர் கொடுப்பேன். இன்னும் இவ்வளோ கொடுங்கோ, நான் காசு கொடுக்க பிந்தினாலும் இவ்வளோ காசு வீட்டை கொடுங்கோ. நான் சம்பளம் எடுத்து வந்தோன்னே எல்லாம் கொடுத்து வந்தேன். இப்போ 1 வருஷம் இப்படி சிந்திச்சு சிலவழிச்சுனா கடல் எல்லா இடமும் சுற்றி அவன் அங்கே மண்ணா இல்லை. அவன் குடி சைக்கோ குணம். அவனுக்கு கடைசியாக 9ஆம் மாதம் 2ஆம் தேதி. அது மட்டும் என்ன இங்கே இருந்து 9ஆம் மாதம் 2ஆம் தேதி தான் கோர்ஸால் வந்தவர். என்ன 8ஆம் மாதம் கோர்ஸில் என்ன இவ காடிச்சு பிள்ளை கால் முறிச்சது. நீங்கள் அவரோட திருப்பி ரேச பண்ணா இல்லை? இல்லை அவர் கல்யாணம் கட்டினேன். எங்களுக்கு ஒரு நாசமும் தெரியாது. 3 மாதம் என் பிள்ளையும் கொண்டு அங்கே விட்டுட்டு வந்துட்டேன். 3 மாதம் போயிட்டு ஒன்றும் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி விட்டு அதான் கிடையாது. சின்னம்மான்ட்ட அவள்கிட்ட விசாரிக்கல. அவைய தங்கள் இல்லை, அவன் நல்லவன் குடி வரி ஒன்றும் இல்லை. எத்தனை வயசு ஆகுது? அவனுக்கு வயசு கூட.
இது 54 வயசு கூட எங்களுக்கு அதை கூட கண்ணை மறைச்சு அதான் சொன்னேன் முடிச்ச காலம் தொட்டு செய்வினதான் அப்பன் எங்களோட கண்ணையே மறைச்சிட்டு நான் எவ்வளோ புத்திசாலி. உங்களோட 20 வயசு கூடவா? உங்களுக்கு இப்போ 32 இருக்கு 54 இப்போ 2022 கூட என்ன? அவன்கிட்ட வயசு காட்டல எங்களுக்கு சும்மா உங்களை மாதிரி பொடிய மாதிரி தான் காட்டுச்சு அந்த நேரம். இப்போ கிட்டத்தட்ட என்ன போடலாம் இப்போ எந்த வயசு காட்டுது இல்லை அது ஒரு பெரிய ஒரு இது. நான் ஊருக்கு உபதேசம் செய்கிற பள்ளி கூழ்பானைக்கு விழுந்த மாதிரி எல்லாரும் சொல்லுவாங்க நீ எவ்வளோ திறமையா இப்படி எல்லாம் இதுன்றன்னு இந்த ஒரு இதுக்கு விழுந்துட்டியேண்டு. அப்படி என்னடாப்பா நீங்கள் செகண்ட் சாய்ஸாக போனோட 22 வயசு கூட போயிருக்கீங்க. அப்படி தாண்டி நாளைக்கு அந்த அளவுக்கு வயசான பிள்ளைகள்லாம் இருக்கும் போல. கல்யாணம் கட்டி 2 பிள்ளையா பேருந்து 2வது கல்யாணம் கட்டி ஒரு பிள்ளையா. அங்கே போய் 3ஆம் மாதம் எல்லாம் தெரிய வந்துட்டு இவ வீட்டை வந்துட்டாள் தம்பி இவள் 3 மாதத்தால் பிள்ளை. 6வது கல்யாணமா? அப்போ மன்மத குஞ்சு அதப்பா போட்டோ இருக்காட்டு ஃபோனில் இருக்கும் இந்த ஃபோனில் வேறு இருக்கும் இந்த பர்த்டே படம் இந்த இதை எடுத்தா என்னப்பா இல்லை மன்மத குஞ்சுலாம் கிடக்கு. அப்போ நாங்கள் அப்படி இருந்து எங்களுக்கு எவ்வளோ ஆக்கின செய்கிறேன். அவருக்கு 54 வயசுக்கு அவர் உங்களுக்கு அடிக்க கொடுக்காங்க திருப்பி தம்பி இவ்வளோங்கால எழுதி வச்சு 2 காது சபம் அடிச்சு விடாச்சு. 5வது மாதம் முழங்கால உட்கார வச்சு தமக்கையா இருக்கும்னால இந்த 2 காதை பத்தி மடிச்சு காலம் நெருப்பு போய் பறந்தது. கேட்காம இருந்தாலும் கொஞ்சம் அவர் அடிச்சவர் அவர் அடிச்சு மண்டை உடைச்சு 2 கையும் முறிச்சு இந்த 2 பேரும் விரல் அடிச்சு இன்னமும் அந்த வலி வேதனை இருக்கு. இந்த கை முறிச்சவர் இந்த விரல் முறிச்சவர் உங்களை மாதிரி யாரும் உதவி செய்ய வந்தா கூடி பிள்ளையா பாக்குறது வெளியில போய் அவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அவ்வளோத்துக்கு. 6 இல்லையே இப்போ எங்களுக்கு பணப்பிலமோ படப்பிலமோ இவரா இங்கே இந்த பக்கத்தாங்கிற நீங்களா? ஓ 5 வயசு இது எங்கே செஞ்சீங்க? இங்கே இதில் செய்யணும் 4 வருஷம் போய் நாடோடி கொண்டு திரிஞ்சவன். 5 வயசுல நான் இதில் பந்தல் போட்டு 10 அடி டென்ட் போட்டு இதெல்லாம் பிள்ளை பரிசு எடுத்தவன் இங்கே ஸ்கூலில். இது என்ன வாடகை வீடு தானே? ஓ இது வாடகை. இவன் இதை எழும்பட்டாமோ ஒழுங்கு 28ஆம் தேதி விடணும். நான் வீடுகள்லாம் நான் பார்த்துட்டு திரிகிறேன் ஒரு இடம் கிடைக்கல. அட்வான்ஸ் இவர் அந்த தம்பி என் மகன் இல்லை இப்போ இது யாருது? இது மூத்தவர் மூத்தண்ணா அவர்கிட்ட படம் கிளியர்லாம் ஓ அதில் இல்லை இதுதான் கிடக்கு அவட போனெல்லாம் உடாச்சிட்டு. சரி இப்போ உங்களோட பிரச்சனை உள்ள விளங்கிட்டு தானே என்ன செய்வோம் உங்களுக்கு? என்னையா என்ன உதவி செய்வோம்? என்னையா எங்களுக்கு இப்போ சாப்பாடு சரி பிரச்சனையா. எனக்கு இந்த 28ஆம் தேதி இந்த இப்போ 28ஆம் தேதி இந்த வீட்டை விட சொல்லிட்டா எங்கே 2 மழை இல்லையா. நான் திக்கு திசை மாதிரி நடுக்காட்டுக்க வந்து நிற்கிறோம். நாங்கள் என்ன செய்கிறேன்னு இப்போ கூலிக்கு இதுக்கு அட்வான்ஸ் கேட்குறாங்க. மானிப்பாயில் எல்லாம் கேட்டது அந்தபடியன் மாதம் 1,00,000 6,000 ரூபா கேட்குறாங்களா. 1,00,000 ரூபா அட்வான்ஸ் 6,000 வாடகை. ஓ நான் மாத வாடகைக்கு பார்க்க சொல்லி மாத வாடகை எப்படியாச்சும் நான் ஒரு 10 நாளைக்கு சரி 7 ஆண்டாலும் வேலையை போனாலும் அதை கட்டுவோமே நாங்கள் நிம்மதி முதல் தேவையா. அப்போ இதுக்கு உண்மையாக நம்ப மாட்டீங்க இந்த 5 வருஷம் நாங்கள் வந்து படாத பாடையா. என்ன செய்கிறது வீடு இல்லாததில் நாங்கள் இங்கே இருந்து இவ்வளோ துண்டு இதுக்கு வந்தால் எனக்கு வருத்தவும் வந்தது. ஆனால் இவனால் வந்தது. இவன் எல்லா பக்கத்தாலும் எங்களை மாட்டி இங்கே பாருங்க போன முறை கூட்டிக்கொண்டு போய் இதெல்லாம் மாட்டிச்சவன் நீர் இங்கே பாருங்க இதெல்லாம் நீர் அடிச்சு இதென் பேக்குகள் இதுகள் எல்லாம் அடிச்சு ஓ செய்வின் இவள்கிட்ட படம் 2 கொண்டு போய் சங்கரத்தி என்ற ஒரு இடத்தை கொண்டு போய் தாண்டி தான் இவ்வளோ கொண்டு துளைஞ்சு தேவையில்லாத கதையெல்லாம் தாண்டி அதை நான் சொல்லி வேலை இல்லை. இப்போ என்ன இப்போ நீங்கள் இந்த வீட்டை விட்டு ரொம்ப போகிறீங்க 25ஆம் தேதி என்ன எப்படி கிளம்பி? இல்லையா ஒரு வழியும் இல்லையா. நான் கூலிக்கு செய்ய எனக்கு ஒரு வீடு எடுத்தான் மாதம் நான் எப்படியாச்சு இதன்று மற்றது இந்த வீட்டுக்கு நான் போன இப்போ அவர் திருப்பி வந்தால் நீங்கள் இல்லை 19 எப்போ வழக்கு 12ஆம் மாதம். ஆனால் இவ சீராக இருக்கணும். நான் உனக்கு முன்னாடி சொல்கிறேன் இவ பிள்ளைய ஒழுங்காக வளர்க்க பார்க்கணும். எந்த உயிர் உள்ளவரை நான் அவனை பார்ப்பேன். எந்த உயிர் போனாத்தான் அந்த பிள்ளைய நினச்சித்தான் எந்த ஆத்மா இதனும் இவ ஒழுங்காக இருக்கணும். இவ ஒழுங்காக இருக்கணும் அவருக்கு யாருமே தேவையில்லை. எந்த உள்ள இந்த எதிர்காலத்தை பார்த்து கொண்டு போயிருக்கும். இப்போ பிரிஞ்சு போயிட்டேன்னு சொல்கிறான். புறாக வந்தால் ஒன்றா இருக்கக்கூடாது. இந்த பிள்ளைக்காக வாழணும்.
அதைத்தான் நீங்கள் சொல்லுங்க. யாரும் தேவையில்லை. அந்த 54 வயசுக்காரோட எனக்கா நீங்கள் திருப்பி சேருவானக்கா? அப்போ சேர்ற ஐடியா இல்லை கிருஷ்ணா. நான் என்னென்னு சொன்னால் கோர்ட்ஸில் வேறு கேஸ் இருக்கு தானே, அந்த கேஸ் அண்டைக்கு போய் சொல்லுவேன். வேணாமன்னு சொல்லி நான் ஏற்கனவே எழுதி கொடுத்துட்டேன். அதோட கோர்ட்ஸுக்கு விட்டேன். இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ திரும்ப போயிட்டு நான் அதே இதுதான் எடுப்பேன் முடிவு. ஒரு சாவசம் வைக்கக்கூடாது. ஆனால் நீங்கள் உங்களுக்கு அவர் கிட்டத்தட்ட இப்போ 5 வருஷம் மண்டேக்குள்ளே நீங்கள் ஆரம்பத்திலே அவர் அனுமதிக்கணுமேக்கா. இவ்வளவு அரை படிச்சா நீங்கள் வச்சுருந்துருக்கீங்கக்குள்ளே இன்னும் நீங்கள் வச்சிருக்க மாட்டீங்கன்றது என்ன இது? அந்த சுற்றி கடனில் நான் ஒரு 2 பிள்ளையும் நல்லா இருக்கணும், அடுத்த விட்ட உப்புக்கல் போகக்கூடாது என்று தான் நான் வாழ்கிறேன். இந்த 25ஆம் தேதி உண்மையா நான் ஒரு நல்ல ஒரு முடிவு எடுக்கத்தான் இருந்தேன். என்னாலே இல்லாத நீயோட என்னாலே இல்லாத வீட்டு பிரச்சனை, கடன் பிரச்சனை, நோய் இருவக்கம். எனக்கு இந்த சின்னவனால தான் ஐயா கவலை. இப்போ சரி, இப்போ நாங்கள் இப்போ உங்களை என்ன செய்வோம் அதை சொல்லுவோம் விஷயத்துக்கு வா. அதானே ஐயா, எனக்கு கொஞ்சம் கடன் பிரச்சனை இருக்குது. 25ஆம் தேதி ஒரு 15,000 இல்லை 1 கிட்ட இருக்குது. 1 லட்சம். ஓ இந்த மின்வீட்டுக்காரருக்கெல்லாம் 10,600 25ஆம் தேதி நான் காட்டுறேன். நான் பொய் சொல்லலை, என்ற சேவியறிய இவனை மிஞ்சி எனக்கு யாரும் இது இல்லை, பொய் சொல்லல. 1 லட்சம் ரூபாய்க்கிட்ட 25ஆம் தேதி தான் நேற்று முழுக்க வாயிருச்சேன். நான் கடையெல்லாம் கடன், இந்த வீட்டு வாடகை போன 10ஆம் மாதத்துலேருந்து நான் கொடுக்கல. இந்த வருத்தம் உள்ளால போய்கொண்டே இருக்குது. இதுவரையும் நான் அந்த ஸ்கேன் கிடக்கு பேர் போன 10ஆம் மாதம் எடுத்து அடுத்த கிழமை போய் நான் மருந்து எடுத்ததோட இதுவரையும் எந்த ஒரு மருந்தோ இதோ இல்லை. அப்புறம் நான் அன்றைக்குனா சரியான கடமை யாரும் இல்லை. அப்போ மருந்துக்கு போக மருந்து தர மாட்டேன்னுட்டாங்க. ஏன்டா நீங்கள் 1 மாதம் 2 மாதம்ண்டா பரவாயில்ல, 8 மாதம் நீங்கள் மருந்து எடுக்கல, ஸ்கேன் பண்ணினா தான் இதுன்றாமட்டு பேருந்து நான் ஒரு ஆட்கள்கிட்ட மாறி எடுத்து கொண்டு கொடுக்க. அது பெரிய ஆயுர்வேதத்துக்கு போய் வந்த அப்புறம் தான் நம்ம எனக்கு ட்ரீட்மெண்ட் தருவீனம்மா. ஏன்டா இவ்வளோ காலம் எடுக்கலட்டு சும்மா நார்மல் மருந்து தான் 1 உலமை. ஆனால் 1 உலமைக்கு 5,000 ரூபா அவர்கிட்ட. ஆனால் நல்ல மருந்து. அதால் தான் இந்த 4 வருஷம் நான் இப்படி இருக்கிறேன். இல்லைண்டா நான் இப்போ படுக்கையில் கிடந்திருப்பேன். ஆயுர்வேதம் இங்கிலீஷ் வைத்தியம்டா நான் இப்போ படுக்கையில் கிடந்திருப்பேன். சரி, இப்போ என்னண்டா இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்க வேண்டியதுகள் தேவையில்லை, கேட்டுட்டேன் எல்லாம். சரி, இப்போ உங்களோட வருமானம் என்ன சத்தம்? ஒன்றுமே இல்லையா, கடன் தானே. இந்த கடைகள் எல்லாம் கடன். நான் உண்டை போகவே இல்லை. அது நேற்றும் போய் 900 ரூபாய்க்கு சாமான்கள் வண்டிக்கு வந்தான். எவ்வளோ நாள் போயில இந்த புள்ள பாமண்டு போட்டு அந்த சில்லறை சாமான் சும்மா ஒரு இல்லை அரிசி அது இதண்டு வேண்டிக்கொண்டு வருவேன் 900. அந்த காசு முதல்ல அங்கேயும் இருக்குது. அப்போ இப்படியே சுற்றி கடன். இந்த 25ஆம் தேதி 26ஆம் தேதிக்கு குறைஞ்சது 1 லட்சம் ரூபா வந்தால் 25ஆம் தேதி வீடு உடைக்க 1 வருஷ காசு நான் இது கட்டியே ஆகணும். அந்த 1,500 ரூபா போன 10ஆம் மாதத்துலேருந்து அவ வீடு கட்ட போயினம்மா. வீடு கட்ட போயினா முதல் காரணம் இவட புருஷன் சரியா இந்த ஒரு அயல் நீதியை கதைக்கணும் என்ன சொல்லுங்க. அயலுக்கையும் பொம்பளை பிள்ளைகள் படிக்கிறதுகள் இதன்றது நித்தமின் சண்டைக்க அயல் அவங்கெல்லாம் உண்டப்பா. நான் புறத்தி இப்போ எல்லாருமே நான் வந்தார் வரத்தாருக்கு இப்படியா அப்படியான முந்தின நாளும் பெரிய பிரச்சனை. நாங்கள் சொந்த வீடு வாட்டி வச்சுக்கிறோம் இப்படியெல்லாம் இதுன்றது மனவேதனை. நான் 20 ரூபா நித்திரையும் இல்லை, இவையெல்லாம் நித்திரை. நான் ஒளிம்பிருந்து 6 இவையால் இதெல்லாம் இதன்றதுன்னு சொல்லி நான் இன்னுக்குள்ள அழுது புலம்பிக்கொண்டு நான் இருக்கிறேன். அப்போ அதெல்லாம் இதுக்கு உண்மையாக நான் வழியில் நாங்கள் தலை கருப்பு காட்ட இல்லாது எங்கேயும் போகவும் இல்லை வரவும் இல்லாது. ஆனால் வீட்டுக்காரரும் வந்துட்டோம் முந்தின நாள் வந்து என்ன உங்களோடும் பச்சல வேறு யாருமே டயத்தறிக்க முழும்பி போயிருப்பாங்க. நீங்கள் இவ்வளோ நேரம் இருக்கிறீங்கன்றக்க நான் பொறுத்து போங்கம்மா, நான் இப்படின்னு நான் இங்கே சொன்ன டேட்டுக்கு நான் விட்டுருவேன், பிரச்சனை இல்லை, ஏதோ ஆண்டவர் இருக்கிறேன், ஏதோ ஒரு வழி எங்களுக்கு தரத்தானே வேணும். நான் உங்களுக்கு 28ஆம் தேதி நான் உங்களுக்கு வீடு தானண்டு முந்தின நாள் வரைக்கும் சொல்லிவிட்டேன். அப்போ அது இப்போ தான் பார்த்தேன் எல்லாம் அடப்பட்டு நிற்கிறோம் எதுவும் செய்கிறதுக்கு. இப்போ உங்களுக்கு இதுக்கு பிரச்சனை இல்லை, மொத்தமாக சொல்லுங்க என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு. எனக்கு இந்த சில்லறை கடன் பிரச்சனை. ஆனால் கடன் இருக்குது, பெரிய கடன் இருக்குது. அந்த காருக்கு அந்த குட்டி குட்டி கப்பு இருக்குல்ல எடுத்துகிட்டு வர பெரிய கடன் இருக்கப்பா. இல்லாமல் வந்து அவன்கிட்ட 1,40 2,40,000 அது 1,40 எனக்கு இப்போதைக்கு பிரச்சனை இல்லை. அது நான் முதல் வேணும் இப்போ ஒரு 8 மாதம் இது மருந்துக்கு அதுக்கு இதுக்குன்னு சொல்லி வேண்டினதானப்பா. வேண்டி போன 11ஆம் மாதமா வேண்டினது நான் வட்டிக்கு வட்டி கொடுக்குறது. இப்போ மட்டும் ஒரு 20,000 வண்டி நான் கொடுக்கணும்னு சொன்னால் இன்னொரு ஆக்கட்டும். அதெல்லாம் அந்த 1,40 எனக்கு மேலால் வந்தது. ஒரு 50,000 ரூபா காரன் என்ன கீழே கேள்வி
இதாக இருக்கேக்க தந்தவன். அந்த முந்தி நான் இருந்த நிலைமையை பொறுத்து தந்தவன். இப்போ நான் பவனியாவுக்கு போயிட்டேன்டா கோல் எடுத்தா கள்ளி ஊரை விட்டு காசை கொண்டிட்டு ஊரை விட்டு ஓடிட்டியா கொண்டுட்டியா இருந்தால் அப்போ அவனுக்கு 25ஆந்தேதி நான் கொடுக்கணும் இன்னொரு ஆளை பொறுப்பிச்சிருக்கு மதியன்னு சொல்லி சொன்னேன். அவைக்கு மேலே கதையில் உங்கள்கிட்ட தான் நான் வேண்டினான், நான் உங்கள்கிட்ட தான்னு சொல்லி அப்போ போன பங்குனி மாதம் முன்ன காசு அந்த காசு அப்போ அதுகளோடு சேர்த்து இந்த சில்லறை இதண்டா 1 லட்சம் ரூபா நான் இந்த மாதம் 25ஆந்தேதி அது கட்டினாவே எனக்கு பெரிய ஒரு நிம்மதி. மற்றது வீட்டுக்கு தான் என்ன செய்யறேன்னு தெரியாது. இப்போ 1 லட்சம் ரூபா கேட்குறாங்க, அட்வான்ஸ் 1 லட்சம் ரூபா கேட்குறாங்க. மற்ற சாப்பாட்டு பிரச்சனை இது 3 தான். இந்த மாத வாடகை சரி நான் எப்படியாச்சு நான் இதாண்டி செய்வேன். இந்த எனக்கு ஒரு இல்லை இப்போ என்னண்டா இப்போ உங்களை வந்து காலம் ஃபுல்லாக யாரும் பொறுப்பெடுக்க முன் வர மாட்டாங்களம்மா. அக்கா ஏன் வேலையில் இப்போ அம்மாவே இவ்வளோ வேலையை போய் உங்களை பார்த்து வாண்டைக்குள்ளே அக்காவே பார்க்கலாம் தானே போய். நீங்கள் வேலையை போனீங்கன்னா உங்களுக்கு கட்டுகள் இல்லாமல் அவ்வளோமே வேலையை போய்க்குள்ளே நடக்கக்குள்ள கட்டுகள் இல்லாமல் அவ்வளோமே இப்படியே வீட்டுக்கே இருந்து நித்தமும் அவரே நினச்சி கொண்டு இருந்தால் என்னண்டு கோர்ட்ஸுகள் கேஸுகளை கண்டு போனால் அவ்வளோ செலவுகள் போகும். இனி அப்படி இப்படி 1008 பிரச்சனைகள். அம்மா போய் இவ்வளோ உங்களை பார்த்து வாண்டைக்குள்ள இனி நீங்கள் போய் அம்மா பார்க்கத்தானே வேணும். இப்போ இதெல்லாம் நான் கதைக்கொண்டு பண்ணியில் வேறேக்கவா ஃபோன் பண்ணி சொன்னோம் அப்படி கேளுங்க தம்பியாவேன்ட்டு. ஐயோ இல்லை அவள் சும்மாவே என்ன குளிக்கிறவள் நீங்கள் இதையும் சொல்லிட்டு போங்க சண்டை பிடிக்கட்டும். அப்படி இல்லை சரியா நான் ஒன்றும் சொல்லல கேள் இல்லை அவள் சும்மாவே பேச நீ என்ன பிற இல்லை அண்ணா 2 பேரும் தான் பெற்ற நீங்கள் நான் இப்படியெல்லாம் பார்க்குறேன்னு சில விளமான குழப்பத்தில் என்ன பேர் மற்றது இப்போ நானும் மறந்துவேன் கோதாரி அதை சொல்லவேணான்னு சொல்லித்தான் சொன்னுவேன் வாயில் வந்துட்டு பக்கம் இருந்தா அப்புறம் சரியா சரி. ஆனால் இப்போ நான் அவா சொன்னதை விடுங்க, அவா சொன்ன இருக்கட்டும். நீங்கள் ஏன் அப்படி செய்கிறீல்ல அதை விட நம்ம கேளாக்களி கேட்குறீங்கன்னா ஏன் அப்படி கேட்குறீங்க? இப்போ பிள்ளையே அக்கா நீங்கள் செய்கிறது இங்கே இப்போ இந்த சோடா வேறு கொஞ்சம் அழுது நான் கொடுப்பேன் உங்க வந்து குடிங்க கோலா குடிப்பேன். நீங்கள் குடி இந்தா குடி. கேன்சரு கேட்குறீங்க சோடா பிரச்சனை இல்லை அவள் கட்டுக்கே இருக்கு அவங்களுக்கு சோடா பிரச்சனை இல்லை. சிரிக்கிறேன் என்ன சிரிக்காமல் நழுகிறது. எனக்கு கொஞ்சம் போடுவோம் தம்பி கொஞ்சம் போடுறோம். ஆனால் இங்கே என்ன சொல்கிறேன் என்ன கண்ட மரியாதை யாருமே கண்ட மாட்டாங்க. அக்கா அப்படி குடியா தம்பி குடி இந்த கவிதாஸ் ஏன் கதையை கொண்டிருக்கிறீங்க? கதையும் கொண்டே ஃபோனில் எப்படி கதைச்சா கதை என் மாமாவோட கதை ஐயா எல்லாம் வந்து ஆசையும் கெடுப்பேன். என்ன போத்தல்கள் எல்லாம் எடுத்து வச்சு கொடுக்குறேன். செல்ல கட்டியல் வாங்கும். கொழும்புல நல்ல குசி என்ன உங்களுக்கு அப்பா வந்த அப்புறம் நல்ல குசி உங்களுக்கு என்ன கொழும்புல எல்லாம் நல்லா கிடக்கிறப்ப உங்களோட பிரச்சனைக்கு எந்த பக்கத்தில் அடைக்கிறதே கிடக்கு இல்லை எங்களை முதல்ல அது சாப்பாடு பிரச்சனை, 2வது கடன் பிரச்சனை, சாப்பாடு பிரச்சனை சாப்பாடு அடிக்கும் தான் 30,000 நாளைக்கு அடுத்தாரு இதற்கு அந்த கிண்ணத்தை தூக்கி பேர் ஒரு காலம் இப்படி வரண்டல சீனி பத்தலை தூக்கி காட்டு எடே சீனி பத்தலை தூக்கி காட்டடி அப்படியான நிலைமையில வாழ்றோம் நாங்கள். வெத்தில தான் என்ன சாப்பாடு தண்ணியும் வெத்திலையும். அப்போ உங்களுக்கு 1 மாதத்துக்கு வெத்தில குறைவாங்க அப்படி இல்லை 50 ரூபாக்கு இல்லையப்பா வெத்திலாம் சாப்பாடு 1 மாதத்துக்கு டென்ஷன் கூடும். அந்த குடியார என்னண்டு நிப்பாட்டுவாங்க சொல்லுவாங்க. நான் இந்த வெத்தில போடாட்டிக்கு எனக்கு பைத்தியம் பிடிக்கும், யோசனையும் கூட. சாமஞ்சாமாலும் இருந்து போடுவேன் ராத்திரி 10:30 மணி. அதெல்லாம் கேன்சர் வந்து வரியா அதுக்கும் இது கேன்சருக்கும் இதுக்கு இந்த 10 வயசு பிள்ளை அங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்கு. முட்டையெல்லாம் இதண்டி இந்த இதயத்தில் கேன்சர் ஒரு வெத்திலையும் இல்லை ஒரு கோதாரியும் இல்லை. என்ன கேன்சர் எல்லா இடம் பெறுது போல இதயத்தில் லிவரில் ஆமாம் அந்த பிள்ளை. அதோட நான் அரசாங்க இதை விட்டு போய் விளத்தினேன். அதில் தான் எனக்கு அரசாங்கத்திட்டேருந்து ஒன்றுமே இல்லையே பிஎம்ஓ சரி ஒன்றுமே இல்லை. நான் ஆயுர்வேதம் செய்கிறபடியா அரசாங்கம் இது இல்லை. ஆனால் அரசாங்கத்திட்ட போயிருந்தேன் இன்றைய படுக்கையில் கிடந்திருப்பேன். என்ன பார்க்க ஆரம்பில்லை என்ன பார் அதுவும் எல்லாரும் கேட்போம்னா கேன்சர் வருத்தமான்ட்டு இந்த ஆயுர்வேதம் அவர் கட்டில் வச்சிருக்கிறேன். கட்டிலையேண்டா பறவை விடாமல் அந்த கட்டிலையே வச்சிருக்கிறேன். அது நீர்வேலி நல்ல வைத்தியம் என்ன ப்ரெஷர் சுகருக்கெல்லாம் அதுலேயே வச்சு மாற்றி போட்டு தந்துவிடும். சரி அப்போ இப்போ உங்களோட பிரச்சனை இப்போ இப்போ நீங்கள் சொல்கிறத பார்ப்போண்ணா
உங்களுக்கு அரசாங்கத்தால் உதவி இல்லை, ஒன்றுமே உங்களுக்கு தொழில் இல்லை, ஒரு வருமானம் இல்லை. அப்போ என்னென்ன 3 பேர் சாப்பிட்றீங்க, என்னென்று மருந்து வைக்க போறீங்க. மருந்து நான் விட்டுட்டேன். கடன் என்றாலும் கடன் திருப்பி கொடுத்தா தானே இப்போ கடன் தருவான். அது முந்தி நான் வேண்டி கொடுத்த இதில் கடையிலையோ சரி, இந்த சந்தை கடையில் போய் கழுந்துட்டு அந்த ராதியா கடையில் எவ்வளோ காசுக்கு நான் வேண்டுவேன். இப்போ இந்த 5500 கொடுக்கணும், எத்தனை மாதம் கொண்டு போய் கேளு. மற்றபடி அங்கால மறைஞ்சாலும் மாதிரி 10,000 17,000 மட்டும் ஏற்றி வைப்பினேன். அவ்வளோ வந்து நான் கட்டி முடிக்கிறோம். இப்போ இந்த ஒரு வருஷம் எனக்கு அசையவே இல்லாது. இப்போ வீட்டை எவ்வளோ வேண்டி இருக்கிறோம் கடன் வேண்டி அங்கால மறைஞ்சாலும் கொடுக்குறேன். நான் கொடுத்துப்போ 5500 சுச்சம் அவருக்கு கொடுக்க இருக்கு. மற்ற அங்கால முன்னுக்கு சரி. இப்போ நான் என்ன செய்வேன்? இப்போ இந்த கடன் பிரச்சனைக்கும் ஒரு வீடு எடுக்கிறதுக்கு என்ன உதவி செய்ய ஆண்டவர் நான் ஆசீர்வதிப்பேன். ஆசீர்வதிக்கிறேன். நீ உதவி செய்யணும். இந்த பார்க்குற உள்ளங்களே எங்களோட இதுகள் எல்லாம் பார்க்குறீங்க, எங்களோட நிலைமையை பாருங்க. அப்போ பொய் சொல்லல உள்ளதான் உள்ளது கதையத்தான் நாங்கள் சொல்கிறோம். எங்களுக்கு யாருமே இல்லை உதவிக்கு. நான் அந்த நேரம் முளைக்கு யார்கிட்டையுமே 1 ரூபா கையேந்திரம் இல்லை, பிள்ளைகளையும் கையேந்தவே இல்லை. இப்போ ஒரு வருஷமாக நோயாலும் பாதிக்கப்பட்டு ஒரு இருக்கு இல்லைனம் இல்லை. எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் தான் நாங்கள் இதில் வாழ்கிறோம். அந்த பார்க்குற உள்ளங்கள் முடிஞ்சால் எங்களுக்கு ஒரு சப்போர்ட் தந்து எங்களோட வாழ்க்கையை மாற்றணும். இந்த உள்ள இந்த எதிர்காலத்தால் தான் நான் கஷ்டப்படுறேன் கிடந்து. உங்கள் காலம் அடிச்சுவா வா கடிச்சு கேட்டு பார்ப்போம். இதான் விட்டு போகணுமே ஐயா. நாங்கள் இது கேன்சர் அம்மான்னு சொல்ல ஆன்சர் பண்ண வர்றோம் ஐயா. ஆனால் நல்லா நடிக்கிறீங்க. நான் நடிக்கலையா? நான் நடிக்கிறேன். இந்த குளத்தில் இருக்க மாட்டேன். கொண்டு போய் எந்த ஒரு மனுஷாலே உடனே அழுதோட சிரிக்கல. தெரியுமே தம்பி என்ன சொல்கிறேன், அந்த உணர்வுகள் அப்படி டக்குன்னு மாறாதடா. அப்போ அதுக்காண்டி நானும் கூட நோவடிக்கிறேன். உங்களுக்கு தெரியுதா இந்த குணம், நான் அப்படி தான் கதைக்கிறேன். இல்லை, இந்த மனசுக்கு ஏராளங்காவலே ஐயா, எல்லாமே எல்லாருக்கும் சொல்ல முடியாது. சொல்லாங்க மனசுக்கு போட்டு புளிய கொண்டு வா எடுக்கிறேன் இல்லையாப்பா. இந்த பிள்ளை 3 மாதம் படிப்பு இல்லை ஐயா. அதாக கொடுமை. அவன் கொண்டு போய் எல்லாம் தெரிஞ்சு பிள்ளைன்ற பள்ளிக்கூடத்துக்கு போடுறது உடுப்போ சப்பாத்தோ ஒன்றும் இல்லை இந்த பிள்ளைய பள்ளிக்கூடத்தில் விட. இப்போ நீங்கள் எங்கள்ட வீடியோ பார்க்குறீங்க, நான் உங்களுக்கு எல்லாம் தெரியும். போய் சொல்கிறாங்க, களவெடுக்கிறாங்க, நடிக்கிறாங்க, அப்படி இப்படி நிறைய பிரச்சனை நடக்கும். சில பேர் வந்து போய் சொல்லினோம், சில பேர் வந்து ஏமாற்ற பார்க்கணும், அப்படி எப்படி கணக்க பிரச்சனை. இப்போ நீங்கள் என்ன செய்ய பார்க்குறீங்க? நான் எதுவுமே செய்ய கடவுளுக்கு மறைவா நான் எதுவுமே நான் சொல்கிறதுல எது தவறோ எது இது. சரி. அப்போ மற்றது எங்களோட வீடியோ பார்க்குற அடிப்படையில் இப்போ நீங்கள் சொல்லுங்க. உங்களுக்கு இப்போ நீங்கள் நிறைய உதவி கேட்குறீங்க. சாப்பாடு பிரச்சனைக்கு உதவி கேட்குறீங்க, வீடு ஒன்று இல்லை எலும்ப சொல்லி நிற்கிறாங்களா அதுக்கு உதவி கேட்குறீங்க, மற்றது கடனுக்கு உதவி கேட்குறீங்க. அப்போது ஒரு ஆக்களுக்கு எல்லாத்துக்கும் செய்யலாமா? அப்படி அது உங்களோட இது எல்லாம் சொல்லிட்டோம். எங்களை காப்பாற்றுறதும் இதை பார்க்குற கவிதாசப்படுத்துறது. இப்போ பார்க்குற கவிதாசப்படுத்துறது. சரி. அப்போ கவிதாசங்களுக்கு என்ன செய்ய போகிறான்டா? இல்லை அது சரிடா. இப்போ நாங்கள் இருக்கிற நீங்கள் ஒரு முடிவை சொல்லுவாங்க, என்ன செய்வோம்டா? உயர்த்தி விட வேணுமா தாழ்த்தி விட வேணுமா? இல்லைப்பா நான் இப்போ விழுந்திருக்கிறேன், கை கொடுக்க யாரும் இல்லை. இப்போ ஒரு ஆள் கை கொடுத்தா தான் நான் கொஞ்சம் மேலே வர இல்லை. மென்னு சொல்லும். இப்போ நான் விழுகிறதுலேயும் கன விதம் இருக்கு. இப்போ தடைக்கு விழுந்தா தூக்கி விடலாம். நீங்கள் வில்லங்கத்துக்கு விழுந்துருக்கிறீங்க. சரி, வில்லங்கத்துக்கு இல்லை. அந்த பிள்ளைன்ற நலன் கருதி தான் நான் இவ்வளோ போராடி இப்படி விழுந்துருக்கேன். ஆனால் இப்படி விழுவேன்ட்டு நான் எதிர்பார்க்கேன் சொல்லும். ட்ரீட்மெண்ட் ஒழுங்கா நான் செஞ்சிருந்தா நான் இப்போ விழுந்திருக்க மாட்டேன். நான் எப்படியாச்சும் எங்கேயாச்சும் நான் வேலை செஞ்சிருப்பேன். இந்த ட்ரீட்மெண்ட் செய்யாததுல எனக்கு நோய் கூடிட்டுது. கூடினத்தில் எனக்கு வேலை செய்ய இல்லைன்னா நான் இப்போ உம்மட்ட கூட வந்திருக்க மாட்டேன். இது உண்மை கதை. உம்மட்ட கூட வந்திருக்க மாட்டேன். இந்த ட்ரீட்மெண்ட்டை தொடர்ந்து நான் எடுத்திருப்பேனா இருந்தால் நான் ஒரு வேலையில் இருந்தால் 30,000 40,000 வைப்பேன். வெள்ளால் அடித்த காசு. நான் 6 டைம் பொவ்வியலையும் நான் ஒரு தொட்டம் விடுறதில்லை. நான் மாதம் வைக்க சாப்பாடு இந்த ட்ரீட்மெண்ட்டில் அவன் பார்த்து இவை அம்மாண்டு கேட்டால் உதவி செய்கிறது. அப்படித்தான் நான் வாழ்ந்தேன். இப்போ நான் கொஞ்சம் பழையபடி இதுகளை குடிச்சு அதுக்கேற்ற இதுகள் செய்வேனா இருந்தால் கொஞ்சம்
நான் வேலைக்கு வந்தேன்னா நான் இப்போ இங்கே இப்போ அவங்களோட வீட்டு தான் இருக்கிறேன். அவங்களும் கொஞ்சம் பிரச்சனை கூட இருக்குது. என்னென்றால் ஒரு அம்மாவும் மகளும் ஒரு மகனும் இருக்கணும். மகன் ஒரு சின்ன ஆள் வந்து அவருக்கு 8 வயசு. அவள் வந்து படிக்கிறார். அம்மம்மாக்காரிக்கு வந்து கேன்சர். தாய் வந்து அந்த கொஞ்சம் செய்வினை பிரச்சனைகளால் கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லி அவர் வயதான ஒரு ஆள் வந்துட்டு தாயை செய்வினை செஞ்சு கல்யாணம் செஞ்சுன்னு சொல்லி 54 வயசுக்காரால் கட்டி அப்படி ஒரு பிரச்சனை. அப்போ இவாவுக்கு வந்து இப்போ இவங்க வாடகை வீட்டில் இருக்கிறாங்க. வாடகை வீட்டில் இருந்தால் இனி அந்த வாடகை வீட்டாலையும் மெலும்ப சொல்லிட்டாங்களாம் இந்த 25ஆம் தேதி. மற்றது அம்மம்மாக்கார் தான் வேலையை போய் பார்த்துருக்குறா. இப்போ அவாவுக்கும் கேன்சர்ன்றதால கண்டவாட்டுக்கு வேலையில் போயிடாமல் எல்லா இடமும் கடவுளைய கடன் வேண்டி கடனும் வந்து சொச்சம் வந்துட்டுதாம். இப்போ வீட்டாலையும் மெலும்ப சொல்லிட்டாங்களாம். கடனும் நிறைய இருக்குதாம். உழைப்புக்கும் வழி இல்லையாம். இன்றைய சாப்பாட்டுக்கும் வழி தான். மதியம் பழம் சோறு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்களாம். அப்போ இவங்களுக்கு பயன்படுத்தவா உங்களோட காசை? இல்லை நாங்கள் அவ்வளோ டோட்டலாக இல்லாம 2 இப்போ நீங்களும் அவாவும் சேர்ந்து அனுப்பினீங்க. 2 பேர்கிட்ட ஒரு ஆள்கிட்ட இங்கே பயன்படுத்தலாம். இன்னொரு ஆள்கிட்ட இங்கேயும் வெறும் படிக்கிற பிள்ளை ஒரு ஆள் இருக்கிற சின்ன ஆள். ஓகே ஆமாம்மா. என்னென்னா இப்போ உண்மையிலேயே அந்த எந்த ஒரு விஷயமும் அதுக்குரிய நேரங்கள் காலங்கள் அதுக்குரிய ஆக்கள் வரணும். உங்களுக்கு தெரியும் மோஸ்ட்லி வந்து எல்லாமே பொய்யல் சீட்டிங்கள் இதுகள்ன்னு சொல்லி உங்களுக்கு இப்போ பார்க்குறவங்களும் தெரியும் என்ன. அப்போ நாங்கள் சும்மா இப்போ நானும் தான் இப்போ யாருக்கும் காசு அனுப்பிடலாம் வந்து. ஆனால் அதை இங்கே இருந்து செய்கிறவங்களுக்கு எங்களுக்கு தான் தெரியுமா அதில் எவ்வளோ பிரச்சனை வந்து இது உங்களோட காசை ரிட்டைன் பண்ணி வைக்கிறதால இப்போ கூட நான் எடுக்க ரெஸ்பான்ஸ் பண்ண விடையில பண்ண விட்டு கொளிச்சா தான் நான் கலவன்னு சொல்லுவேன். என்ன அப்படி அனுப்பினவா? நீங்கள் என்ன மாதிரி அனுப்பினீங்க? இல்லை நான் இப்போ உங்களுக்கு இப்போ சாதாரணமாக உங்களை மாதிரி தானேம்மா நானும் வந்து உங்களை மாதிரி தான் போகிற இடங்களில் ஒவ்வொரு இதை பிரச்சனைகளை கேட்குறேன். அவங்களோட விஷயங்களை கேட்கும்போது இந்த மனசில் என்ன வருதோ அதுக்கேற்ற மாதிரி நான் செய்கிறேன். அதே மாதிரிக்கு இப்போ உங்களோட மனசில் இவங்களோட நிலைமையை யோசிக்க என்ன உங்களுக்கு தோணுது? இப்போ அம்மம்மாக்காரிக்கு கேன்சர், மகளுக்கு வந்துட்டு இப்படி செய்வின பிரச்சனை, மகன் ஒரு ஆள் இருக்கார் 8 வயசு வந்து ஆளும் நல்ல ஒரு சபியான ஆள் வந்து. ஆனால் சாப்பிடுவார்னால சாப்பாடு இல்லையா, மதியம் பழஞ்சோறு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ இருக்கிற வீட்டாலயம் வந்து அது இப்போ எழும்ப சொல்லிட்டாங்களாம். மற்றது ஊருக்கு சாப்பாடு கடன் வாங்கியிருக்காங்க. சின்ன சின்ன கடைகளில் கடன்கள் அப்படி இப்படின்னு வேண்டி கடனாலையும் கொஞ்சம் முறை போய் நிற்கிறாங்க. இப்போ இப்படியான சுச்சுவேஷனில் இவங்களுக்கு கொடுக்கக்கூடாதா? அதை இல்லை ஏன்னா இப்போ நான் இவங்களுக்கு அதை கொடுக்கட்டுமான்னு இப்போ ஃபுல் அமௌண்ட் கொடுக்கணுமான்னு இல்லை. ஒரு ஆள்கிட்ட அட்லீஸ்ட் இப்போ நீங்கள் 2 பேர் சேர்ந்து செஞ்சீங்கன்றக்குள்ளே ரைட் அவார்டை விருப்பம் வந்து அப்படி இருக்குன்றக்குள்ளே இப்போ நீங்கள் என்னோட கதைச்ச மாதிரிக்கு உங்களோட கண்ட்ரிபியூஷனை வந்து நாங்கள் இவங்களுக்கு கொடுக்கலாம். பிறகு அவார்டை விருப்பப்படி இன்னொரு ஆளுக்கு செய்யலாம். இப்போ இங்கேயும் ஒரு படிக்கிற பிள்ளை ஒரு ஆள் இருக்க சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்றக்குள்ளே ஒரு ஆள் சாப்பாடு இல்லைன்னு கேட்கல நான் படிப்புக்கு தான் கொடுக்கணுமன்றதும் என்ன சொல்கிறது. ஒரு மனுஷன் சாப்பிட்டா தானே அடுத்த இடம் படிக்கலாம். என்ன அவ்வளவு விளங்கப்படுத்த வேண்டியது இருக்கப்பா. யோசிப்பாங்க நீங்கள் நினைக்கிற மாதிரிக்கு இல்லைம்மா. எதுவுமே வந்து நினைச்ச உடனே செய்யலாம். எல்லாமே நாங்களும் ஹலோ ஓம் சொல்லுங்கள். வணக்கம். ஆமாம்மா சொல்லுங்கள். நீங்கள் விளங்கி கொள்வீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். எனக்கு யாருமே சொந்தமும் இல்லை பந்தமும் இல்லை, எனக்கு தேவையும் இல்லை. வந்து அவங்களோட பிரச்சனையை பார்க்குறேன்னா அவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறேன் நான். அவ்வளோன்னு தான், வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ கூட நான் இவங்களுக்காண்டி இவ்வளோ கதைக்கிறேன்னா நான் நேராக வந்து அவங்களோட வீட்டுக்குள்ளே தான் இப்போ இருக்கிறேன். ஒரு சின்ன வீடு வந்து இதுலேயே விளம்ப சொல்லிட்டாங்க. அவங்க பொய் சொல்லல. இவன் ஏதாச்சும் பொய் சொன்னாங்கன்னு சொன்னால் அதை கடவுள் பார்த்துக்கொள்வார் வந்து. சரிதானே? இல்லை அவள் பொய் சொல்லலை. இங்கே பக்கத்தானே இருக்கிறான் அந்த அம்மா வந்து. என்ன சொல்கிறோம் மேலே கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு பார்த்துருக்குறா. இப்போ 7ஆவது கட்டத்தில் எங்களை வந்து கேட்டு இப்போ தடவை ரை பண்ணி தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். மழை டைமில் வீடெல்லாம் முழுக்கு சரியானா இப்போ இஞ்சி தலை விளம்ப சொல்லிட்டாங்க. உங்களோட பேரை சொல்லி கொடுக்குவாம்மா? ஹலோ இல்லை நீங்கள் ஓகேம்மா. இப்போ உங்களோட இந்த கதைச்சது இருக்கிறபடியா இப்போ உங்களோட வாய்ஸ் கேட்காது. நான் உங்களோட நான் கதைச்சது மட்டும் இருக்குது. என்னெண்டா இப்போ பேர் சொல்ல வேணான்னு சொன்னாலும் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் நான் அதுக்கு நேர்மையாக நடக்கும்னு நினைக்கிறேன். ஏன்டா உங்களை இப்போ கனடாலேருந்து ஒரு அம்மான்னு சொன்னால் கனடாலேருந்து 1000 அம்மா இருக்கலாம். என்ன அப்போ நான் அப்படியே நான் வேலை செய்ய மாட்டேன். வாட்ஸ்அப் நம்பரை சொல்லிவிடுறேன்னா சரிம்மா. ஓகே. அப்போ நீங்கள் அவார்டாக கதைங்க. நான் பிறகு 6 காய்க்கிறேன்னா சரி. ஓகேம்மா. ஓகே பாய்.
நீங்கள் ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள் சரிதானே. இப்போ வந்து இவாவோட நான் கதைச்சினேன் சரியா. இப்போ கதைச்சி நான் சொல்லக்குள்ள எவ்வளோ தூரம் நான் அவாவோட ஃபைட் பண்ண வேண்டியிருக்கேன் பாருங்க. இல்லை பார்க்குற வேண்ட கண்ணுக்கு தெரியுது நான் அப்படி செய்து இப்படி செய்ய இவ்வளோ போராட்டத்துக்கு மத்தியில். இல்லை நான் என்ன சொல்ல வரேன்டா, இப்போ இவாவோட கதைச்சி நான் இவ்வளவு கன்வின்ஸ் பண்ணி இவாவோட கதைச்சி இவாவை நான் கஷ்டப்பட்டு உங்களுக்கு உதவி செய்ய எடுக்கக்குள்ள எனக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை பற்றி அடித்து அங்கே என் கொடுத்த நீ இங்கே என் கொடுத்தேன் இல்லை அப்படி இப்படி யாருன்னு சொல்லுவேன். நான் அப்படி எல்லாம் கொடுத்து வாங்கல வாண்டல நன்மை தான் செஞ்சேன். இன்றைக்கு தீமையில் வந்து கிடக்கும். இன்றைக்கு நாங்கள் அப்படியே பிரச்சனை வெளிப்படா இதை குடிச்சே செத்து போடும் சொல்லி இல்லை ஐயா அப்படி இருந்தா எனக்கு கேளுங்க என்னை பற்றி எப்படி சொல்லிடணும்ன்றதை கேளுங்க. கேட்டவழியே தான் நான் திருப்பி இங்கே இருக்கிறேன். என்னை பற்றி ஒரு எள்ளளவு கூட சொல்லாயினா உங்களோட ஊருக்கு வெத்தில சாமின்டாங்க கூப்பிடுறது ஜெஸ்ஸி என்ன அடுத்த கதை இல்லை. ஆண்டி வந்தால் எல்லாமே பெரிய குழுவு மாதிரி காண்றையில் போல அது இல்லை. நீ தம்பி யோசிச்சுப்பார். ஒரு கட்டத்தில் எனக்கே ஒரு ஒரு கஷ்டமாக போச்சுடா பையன்டா. இவ்வளோத்தில் சொல்கிறேன் நம்மக்கு கேன்சர் பிள்ளைக்கு செய்வின 8 வயசு பிள்ளை. அப்போ அவையண்ட விருப்பம் வந்து படிக்கிற பிள்ளைக்குன்னா அவையில் பிள்ளை இல்லையம்மா ஒவ்வொரு நோக்கத்துக்கு அனுப்புறது வந்து அவையடா படிக்கிற பிள்ளைகளுக்கு தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி அனுப்பினவன். இப்போ இவாண்ட பிரச்சனைக்கு இப்போ இவாக கொஞ்சம் பண்ணாலும் நாங்கள் ஏதாவது கூட ஹெல்ப் பண்ணோம். குறைஞ்சோர் இது வேணாம் கொடுக்கத்தான் நம்பி வேணும். அப்போ அதால் நான் என்னத்தை கொஞ்சம் கதைக்கிறேன். கதைக்கக்குள்ளே அப்போ அதை எனக்கு தெரியலை என் ஃப்ரெண்டையும் கேட்கணும்னு சொல்லக்குள்ள எனக்கு கஷ்டமாக இருக்குடா. அப்போ உங்களுக்காண்டியே நான் நடங்குது உள்ளால என்னோ தெரியும் என்ன வரையா நடங்குது நான் இருக்கிறேன்னு இல்லை இந்த கொக்கோ கோலா குடிச்சா அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. எனக்கு நடங்குது நான் காட்டிக்கொள்வேன். நான் நடங்குனா பிளன் இருக்கேன் பிளன் இல்லை என்ன இங்கே நடிப்பாங்க உள்ள நாட்டு மங்குஸ்தான்கள் நான் திண்டு போட்டேன். கைதாசு தான் கூட விருப்பம். மற்றது இன்னும் ஒரு விஷயம். இப்போ நான் இவாவோட இவ்வளோ தூரம் கதைச்சினான் இல்லை கதைச்சினாண்டக்குள்ளே அவள் கடைசியில் ஓ மாட்டிட்டான். நான் சொன்னால் அது யாருமே அடுத்த கதைக்க என்ன தெரியும் கிருஷ்ணா வந்து சரியாக தான் செய்யணும். அப்படி ஒரு காரியத்தை நான் செஞ்சுட்டு போய்க்குள்ளே வந்து அது பிள்ளையண்ட இப்போ அப்புறம் உங்கள் வரேன். உங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனை இருக்குது? கடனை டேரக்டாக கொடுக்க இருக்குது? கடனை தான் ஒரு பேர் சொல்லாமல் கொப்பியா கொப்பியும் பேர் எடுத்துட்டு எடுத்துட்டு 55 ஆமாம் முதல் மாத்திரம் சொல்கிறேன் சரியா. முதல் மாத்திரம் சொல்கிறேன் இல்லை போகணுமெண்டா ஃபோன் நம்பர் இருந்தார் நடிச்சுக்கு. இப்போ என்னண்டா அப்புறம் திருப்பி அடிக்கிற வாரம் முக்கியமான அந்த அடிக்கிறேன். ஹலோ பெண் ஓமாம்மா சொல்லுங்க. இன்னும் அப்படி ஒரு பிரச்சனை வராமல் எல்லாம் மனுஷர் தானே. அப்படி ஒரு பிரச்சனைனாலும் அந்த காசை நான் எந்த பொறுப்பில் நான் திருப்பி தருவேன். நான் கொடுத்து போடுவேன். நோ வரிஸ். இது மணி இஸ் நத்திங் அம்மா. கட்டாயம் நான் என்னண்டா உண்மையாக சொல்லணும்டா. எனக்கு அம்மா உண்மையாக சொல்கிறேன். நான் ஆட்டையும் காசை வச்சுருக்கோன்னு எனக்கு விருப்பமே இல்லை. ஆனால் சரியான சந்தர்ப்பத்தில் சரியான அகல்களை இப்போ கொண்டு போய் சேர்க்கணுமென்றா என்னுடைய விருப்பம். விளங்குதா? ஓகே எனிவே தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் இதுக்குமாம்மா இது இனிஷியலாக வந்து நிறைய செய்யவுமே இல்லை அது யாருக்குமே. ஏன்னா நாளைக்கு ஒரு சீட்டிங்கன்னா நிறைய கவலைப்பட வேண்டி வரும். நாங்கள் பார்த்து செய்வோம் சரியா. நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்னா இருக்குது எனக்கு இருக்கும். அதை ஷேர் பண்ணி விட்றீங்களா? எனக்கு ஷேர் பண்ணி விட்றீங்களா ப்ளீஸ்? ஓகே இமீடியட்டாக சரிம்மா. ஓகே சந்தோஷமா. ஓகே நான் சொன்னேன் தானே வந்து உண்மையிலே அதுகள் வந்து அவங்க தங்களோட ஒரு விருப்பத்தின்படி அம்மா இதை செஞ்சப்பாங்க. அவங்க சொல்கிறதவே நாங்கள் நிறைவேற்றணும் கட்டாயம். அதில் தப்புண்டு இல்லை. என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அவங்க வந்து இப்போ என்ன இப்போ தாங்கள் ஒரு தேவைக்கு என்ன தேவைக்கு கொடுங்க அப்படின்னு அவங்க சொல்லும்போது வந்து விளங்கும் தானே. அப்போ அது அப்படி அந்த மாதிரிக்கு செய்யணும்னு விரும்புவேன். இப்போ நான் அடுத்து சொன்ன உடனே அவள் தன் ஃப்ரெண்ட் அடித்து கேட்டால் டக்குண்டு வந்து அவள் சொல்லியிருக்கா ரைட் ஓகே தண்டை காசு செஞ்சு ஏற்று கொடுத்தான்னு தானே பிரச்சனை இல்லை விளங்குதான். ஸோ அந்த மாதிரிக்கு வந்து என்னில் நம்பிக்கை வச்சுக்காங்க. அப்போ நானும் யாரை நம்பணும்? நானும் உங்களை நம்பலாம். முடிய பார்த்தாலே பயமாக கிடையாது. செல்வாப்பு தம்பி சும்மா வந்து கொக்கோ கோலா குடிச்சு போட்டு காலாட்டுறா நடுங்க. முதுகால குளிருது. முதுகால குடிடும். கடன் பிரச்சனை டக்குன்னு வாங்க. கடன் பிரச்சனைல இருந்து போகும். பேர் ஒன்றும் பண்ணாமா 11 மேற்கு திசை வேஸ்ட் 11 இந்த இதுல இருக்க சில்லறையோட சேர்த்து மேற்கால 11 மேற்கால 11 வடக்கால 5500 நோட்டால தம்பி எங்கால 5500
10ஆம் மாதம்னா இந்த 11 1500 படிப்பார் 10ஆம் மாதத்துலேருந்து 11 10லேருந்து 11 ஒரு மாதம் தானே போன 10 போன 10லேருந்து இந்த 11 ரெண்டா 12 மாதத்துக்கு கூட வரும் போல ஒரு வருஷத்துக்கு 10ஆம் மாதம் 2 மாதம் கழிக்க வேணும் மேலும் சொன்னால் கார்த்திகை மாரோல் நாங்கள் இதுக்கு இருக்கிறோம் ஒரு வருஷத்துக்கு பாப்பமே சரி 12 15 60 18 ரெண்டு எல்லாம் 18,000 18 அந்த இது வச்ச காசு 4500 அது என்னையாம்மா அது எனக்கு 8ஆம் மாதம் 6ஆம் மாதம் உடுப்பு தைச்ச யாருக்கு இது சரிதானா 5500 போட்டு இது கடை அந்த ராதியா கடைன்னு சொல்லி அது எவ்வளோ 5110 ராதியா ஸ்டோர்ஸா பேர்கள் சொல்ல அப்புறம் அவங்க நினைப்பாங்க இல்லையே கடைக்காரன்டா கடன் கொடுக்குற வேலைமா தானே அது இன்னும் அதே பிரச்சனை ஆக்கள்கிட்ட ஊராக்கள்கிட்ட பேர் சொல்லாலும் சரி சரியில்லை அந்த தந்ததுங்கிற பேர்கள் அதுகளும் சரி 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 2000 தீ நாக்கு 2 மற்றது அந்த பெரிய கடன் வந்து முதல் தான் 50,000 6,000 ரூபா அது நல்லூர் அடி அதான் நான் சொன்னேன் என்னதுக்காண்டி பண்ணியது அது போன சித்திரை மாதம் பண்ணேன் போன பங்குனி அல்ல சித்திரை 50,000 மற்றது 6,000 ரூபா அதுவும் இந்த 50,000 தானே இந்த அவை இன்னொரு ஆக்கள்கிட்ட பண்ணி தந்தது இது கொடுக்குறதுக்கு வேறு என்ன மூளை கடை 2,400 நேற்று 900 ரூபா போனாங்க என்னையா 2,400 2,900 மொத்தம் 2,400 8,000 உண்டு என்னது கட்டாயிரம் அது ஜெயந்தி என்று ஆனைக்கோட்டை பிள்ளைக்கு கொடுக்கணும் வேறு என்ன அப்போ சொல்ல நான் முன்னே வருதில்லை குமார்ட்ட ஆட்டோக்காரன் 16,000 ரூபா 16 அந்த குமார்ட்ட ஆட்டோண்ட அந்த கம்பின வழக்குக்கு பண்ணி தந்தேன் 50 இதுவும் போட்டிங்க தானே சரி கூட்டுங்க மற்றது என்ன சின்ன நினைவில்லை எனக்கு இதை கூட்டுங்க அவ்வளோ ஒன்றுகிட்ட இருந்தேன் நான் நேற்று சொன்னேன் அதில் இது 4,000 இன்னுமோ மிச்சம் வருதுன்னு சொன்னேன் பொய் சொல்லலையே ஐயா என்ன தகுற பூமி அறிய உண்மையாக தான் நான் சொல்கிறேன் நான் ஒன்று தெரியும் தானே இந்த வீடியோ பார்க்கணும் இதொன்று நான் பொய்யண்டு இல்லை நான் உள்ள தான் சொல்கிறேன் இந்த கடையில் நீ விசாரணை அப்படி இருந்தேனா அப்படி கடை பண்ணி கொடுத்தேன் வேறு என்னதையும் விட்ட மாதிரி 1,28,610 ரூபா அப்படி வராது அப்போ 2 டபுளாக போட்டுக்கிறாங்க ஏன் அப்படி வராது இப்போ 50,000 ஒன்று சொன்னால் 50,000 ஒன்று கிடக்கு 18,000 கிடக்கு 16,000 கிடக்கு அதே வந்துட்டு 1 லட்சத்துக்கிட்ட ஏன் அப்படி வராது அப்போ என்ன 33,000 பேர் பண்ண மொத்தமாக அதாடி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இல்லை இந்த புள்ளியோடைய சொல்லல இந்த அப்படி என்ன இந்த 50,000 ரூபாக்காரன் 6,000 விட்டு அந்த 50,000 கொடுத்து அப்படி தான் குறைக்கணும் கொஞ்சம் அப்படி குறைப்பாங்க ஒன்றும் குறைக்க தவிர சொல்லுவோம் சரியா 1,28,000 இல்லை மற்ற அந்த 1,40 அது இப்போ எனக்கு சிக்கல் இல்லை அது நான் என் உடம்பை தேய்ச்சினேன்டா நான் உழைச்சி மாதம் நான் அது கொடுத்துருவேன் இப்போ நீங்கள் சொல்கிற கதையை பார்ப்போன்னா இப்போ இவ்வளோ நான் கட்டப்புறமே இல்லை வாங்கிக்கிறீங்க இல்லை முன்னாள் இல்லை என்ன இல்லாமல் நான் சொல்லிட்டேன் என்ன இல்லாமல் நான் சொல்லிட்டேன் சரி இப்போ என்னண்டா இதில் வந்து 10 20 30 40 50 60 70 80 90 100 ரைட் இங்கே வேண்ட நம்பர் தான் இருக்கா கேட்ட இதில் எவ்வளோத்துக்கே உங்களோட தொண்டையை திருவுற பிரச்சனை இது தொண்டையை திருகிறது இதங்கட பொடியன் வந்து இவ்வளோ நம்பரும் அடித்தது தம்பி அதில் இந்த நம்பர் அவளுண்ட எத்தனை 466 ஃபோன் நம்பர் இல்லாத கடன் பண்ணிட்டீங்க இல்லை நம்பர் இருக்கு என் மகன் இங்கே வந்து நிற்கிறேன் 555 அதான் அதுவும் கொடுக்கணும் அது மாறம்பக்குள்ள அது எவ்வளோ அது வந்து 4,000 அதுகள் தாவண்டு சொல்லி தரையில இல்லை தம்பி அதுகள் வந்து எனக்கு தாவண்டு சொல்லி செய்யலை நாங்கள் நம்பர் பார்க்கணும் இப்போ நீங்கள் யோசிப்பியல் கடனுக்கு உதவி செய்கிறாங்க கடனுக்கு உதவி கொஞ்சம் செஞ்சு அதை பிரச்சனை முடிச்சதான் சாப்பிடலாம் சாப்பாட்டு கொடுத்தாமல் அதை கொஞ்சம் கடன் தான் கட்ட போகிறாங்க A7 B7 C A7 C எல்லாருக்கும் தெரியுதான் உங்கள்கிட்ட அந்த சிரிக்கிற உணவு ஒன்று இருக்கேன் ஏன்னா அப்படியே பிரச்சனை நான் பார்த்தேன் கனடா மந்தையை பார்த்துட்டேன் நான் கவிதை பார்த்துட்டேன் ஆனால் இப்போதே கிடைக்கல அவட கோல் கடைசிலாம் கிடக்கணும் அப்போ அவன் கணக்கை வெட்டுவோம்
அது வெட்டுற இல்லை எனக்கு இப்போ முக்கியமான கடன் என்ன சொல்லுவோம் தொண்டை திருக்கிறது இது 25ஆம் தேதி 11,000 ஓ 11 இது எத்தனை இந்த வீட்டு இந்த முன் அக்னி உன்னோட காய்ச்சானே போய் கூப்பிட்டு கேட்டுண்டா அவங்க வந்து 10,600 புருஷன் 10,000 தந்தா இவன் நான் பவுனியா போய்க்கு ஒருக்கா 500 ஒருக்கா 100 வெத்திலைக்கு தந்தவா 500 நான் பவுனியாவுக்கு வாழ தந்தது நீ போய் கேளு மற்றது இவை இத்தே சில்லறை காசு 200 அதோட 11,000 நான் கணக்கு சொன்னேன் இப்போ சில்லறையாக சொல்லாமல் இதாக சொன்னேன் அப்போ இவோட இப்போ தொண்டை திருவ பிரச்சனை இது இதொண்டு மற்றது தொண்டு மற்றது ஐயா இது தொண்டு உண்டு உண்டு மற்றது இது தொண்டை 2 இது இது என்ன எவ்வளவு 5,500 5,500 கடைக்காரி அது என்ன தொண்டை இல்லையா இல்லை அதுவும் கொடுக்கணும் அதுவும் தொண்டா தொண்டை 2 மற்ற இது என்ன 18,000 ஓ ஆதார் அது வாடகை வாடகை அதுவும் குறைச்சி கொடுக்குறாங்க ஐயா அது தொண்டை 3 வீரிய வாடகை அது குறைச்சி தான் வேண்டும் அப்புறம் என்ன இது என்ன நீங்கள் உழைச்சா இல்லையா சனந்தாரா இது என்ன 4,500 டெய்லர் கொடுப்பு கடை காசு ஓ அதை கொடுக்கும் அது கொடுக்கணும் 15ஆம் தேதி தான் மற்ற உங்கள் கடை ராதிகாக்காண்டு 5,110 அதுதான் நீ சொன்ன காசு கூட வந்திருக்கேன்ட்டு சரி ஏன் ராதிகாக்காண்ட கடை 5,110 ஓ மற்ற இது என்ன 4,500 அதான் உடுப்பு தைச்சா ஓ உடுப்பு தைச்ச காசு சரி 5,500 இப்போ ஏதோ ஒன்று கூட வந்துட்டா சொல்லு மற்ற தீனா 2,000 தீனா 2,000 கொடுக்கணும் மற்றது நல்லூர் 50,000 ஓ அது 56,000 இந்த 2,400 கடை இந்த இந்த கடை இது ஆட்டோ 16,000 குமார்ட்ட மகன் நான் மகன்கிட்ட இது அங்கே நஞ்சன மனநோயில் கொண்டு அந்த பிள்ளை மகன் பிரச்சனைகள்லாம் நீங்களா வண்டி கொடுத்தீங்க நான் தானே இப்போ வீடை காப்பாற்றி வச்சுக்கிறேன் மற்றது இதுக்கு ஒரு கடன் ஒன்று கூடி போய் கிடக்கு போல கிடக்கு ஒரு கடனும் கூட இல்லை இப்போ இப்போ நீவே கேட்டுனா அந்த முன்னூட்டா காட்டுக்கா எவ்வளோ தரவன்னு கேட்டு அதுலேயே தெரியும் வணக்கடிங்க வந்து இந்த ஆட்டோக்காரன் அடிங்க குமார்ட்ட மகன் தான் அவருக்கு தான் உண்டு 40 கொடுக்கணும் கேட்குறோண்டா அவட்ட கேளுங்கோ கனகாலம் நான் எடுக்கல கோல் ஒரு தோடையும் தொடர்பில்லாம் இருக்குல்ல அப்போ ஒரு கடை காசு கொடுக்க இல்லை இந்த நிலைமை தெரியுமா அவட்ட இல்லை இப்போதைக்கு நீங்கள் அதில் இதண்ட வேணாம் தார் நேரம் வேண்டிக்கொண்டு கொஞ்சம் சொன்னாமட்டு இப்போ ஒரு 4-5 மாதத்துக்கு மேலே சொன்னவன் அது பிறகு கோல் அடிக்கவே இல்லை இந்த 52 வேறு நம்பர் அந்த குமாரண்ட இங்கே அடிக்கலாம் குமார்ட்ட மகனுக்கு தான் நான் கொடுக்கணுமா இது குமார் அந்த பெரிய கடை தெரியுமா அவரு கொடுக்க நீங்கள் இல்லை தெரியும் அவருக்கு அடிச்சு மகன்கிட்ட நம்பரை வேண்டும் இல்லை இதில் இருந்தது 500 நீங்கள் அடிச்சுக்கோங்க 547 இருட்டாக ஹலோ வணக்கம் அண்ணா அந்த தம்பியோட நம்பரை கொஞ்சம் தாரீங்களோ ஓ உங்களோட தம்பியோட மகன்ட அவசரம் நல்லா இருக்கிறீங்களோ என்ன நினைக்கலையா அவள் என்ன கோழு முடக்கையில் நன்றி மறக்காமல் இருக்கிறாளுண்டு தெரியாதா கொஞ்சம் நெருக்கடி தானே கேட்டவையோ அந்த ஆக்கள் கேட்டு கரைச்சலோ இல்லை என்ன இல்லை அப்புறம் கிடைக்கல கிடைச்சிருந்தா நான் அடிச்சிருப்பேன் இப்போ தம்பியில் ஒரு முக்கியமான பிரச்சனை ஒன்று கதைக்கணும் ஒருக்கா போட்டு நிற்கிறானோ டாக்டர் நம்பரை போடுங்க நான் கதைக்கிறேன் அவனோட கொடுங்க இருக்கா ஆறு ஜேசி அண்ணா ஹலோ ஓமண்ணா வணக்கம் நான் இந்த கிருஷ்ணான்னு சொல்லி காய்க்கிறேன் ஜெசி அம்மா வந்து எங்கள்கிட்ட உதவின்னு சொல்லி வந்து கேட்டவா
கொஞ்சம் பிரச்சனைக்குள்ளே இருக்கிறான்னு சொல்லி உதவின்னு சொல்லி கேட்டவா. அப்போ என்ன பிரச்சனைக்கு கொஞ்சம் அவசர கடன்கள் நிற்கிது, அதில் கொடுத்தா தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம்ட்டு. அப்போ கேட்ட இடத்துல சொன்னேன், அப்படி உங்களுக்கும் கொஞ்சம் காசு தரணுமெண்டா எவ்வளோ தரணுமண்ணா? ஓகே, 160 தரணுமோ? 160 தரணுமோண்ணா? சரி 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 ஓகே. என்னத்துக்கு நான் வாங்கினுவா உங்கள்கிட்ட காசு வந்து? என்ன தேவைக்கு நான் வாங்கினுவா காசு வந்து? சரிண்ணா, ஓகே ஓகே. எனக்கு சொன்னால் இப்போ கொஞ்சம் தான் தருமதி சரி, அவங்க நான் கதைக்கிறேன். நன்றியா. சரிண்ணா, ஓகே ஓகே. இது என்னப்பா 18,000 வண்டிகளுக்கு ஆட்டோக்காரனுக்கு அவர் 2 லட்சம் தகப்பன்கிட்ட கொடுத்துட்டேன். யாரு அவன்? யாரு? மகன் கையில் கொண்டு மகன் நிற்கிறான் கூடன்னு சொல்ல. இது மகன் தானே இது தகப்பன். மகன் தாங்க வச்ச இப்போ தன் மகன் நிற்கிறான்னு கொடுக்க மகன் டங்கிற தகப்பன்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டான். மகனுக்கு கொடுக்க மாதிரியானது இவருக்கு தெரியாது. அம்மா முதல் காய்ச்சது இல்லை. ஹலோ, தம்பிட்டேல கொடுக்க சொன்னான். இப்போ யார் கதைச்சது? கிருஷ்ணாவோட இப்போ தம்பியா கதைக்கிற? தினேஷா? இது அப்பாடா கடனை. இப்போ நான் உனக்கு தருமதியான காசை சொல்லு. அந்த 5,000 3,000 எல்லாம். ஓ, அதான் சொல்லு இவருக்கு எவ்வளோ தரணுமெண்டு. இது இந்த அப்பாட பெரிய கடன் வேறு ஐயா. உண்ட அந்த ஆட்டோ காசு, அந்த உனக்கு நான் தருமதியான காசு இருக்குல்லோ, அது நான் வைக்க சொன்னேன்னா நீ எவ்வளவு அமௌண்ட்ன்றதை வைக்க சொல்லு. நான் அப்புறம் போய் சொன்னதா போயிடும். எவ்வளவு? 9,500 கொடுத்தீங்க. மொக்கு கதை சொல்கிறேன். முதல்ல எவ்வளோ கொடுத்தீங்க? வேறு அண்ணன் அந்த அப்பாண்ட கடை பெரிய கடனை விடுங்க. உங்களோட சின்ன கடன் 9,000 எதரணும். வரைய ஜோதி சொல்கிறீங்களா? அவ்வளோ தானோ? கூட இல்லை. பவனியா கேட்ட போய் 5,000 கால் கொடுத்தேன். ஆட்டோ காசு எவ்வளோ அது? ஓகே, அப்போ மொத்தமாக 12,500. அப்போ நீங்கள் அதில் 3,000 போடுறீங்க அப்படியோ? அப்போ 9,500 என்ன? சரி அண்ணா, ஓகேண்ணா. ஓகே ஓகேண்ணாஜி, தேங்க்யூ ஸோ மச்சா. இங்கே வாங்க. கடன்காரன் குறைய சொல்லிக்கே நீங்கள் கூட சொல்கிறீங்க. இல்லை, நான் சொன்னது பொய்யா இல்லை. அப்போ போயிடும். நான் உனக்கு உண்மையாக மனசில் உள்ளதான் நான் சொன்னேன். இப்போ அதுகள் மறந்து சொல்லி இருக்கேக்க நீ என்ன சொல்லுவேன்? நான் இவ்வளவுன்னு சொல்ல நீங்கள் சொன்னது பொய்யண்டு போகக்கூடாண்டாக்காண்டி நீங்கள் உண்மையை சொல்ல வாரீங்க. சரி, உங்களுக்கு நான் கடன் தந்தாண்டேக்குள்ள அதை நான் ஞாபகம் வச்சுக்கோமோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோமோ? எல்லாரும் ஞாபகம் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு தான் நான் திருப்ப கேட்டேன். நீங்கள் வடிவா சொல்கிறீங்களோ? குமாருக்கு வீசராடி நான் சின்ன அவன் தந்தது தெரியாது. குமார் இல்லையாப்பா, இது மகன் தாங்க. மகன் தந்தது அவருக்கு தெரியாது. இந்த ஓடைக்கு நான் சொல்லக்கோங்க, மகன் தான் இப்போ கதைச்சது. அந்த சொல்லு 9,500 தரணும். சரிதானே? 9,500 நான் அவளை சொன்னேன். என்ன 9,000? நீங்கள் 16,000 தம்பி. அண்ணா பார்க்க போனேனே, ஆட்டோவும் காசு வேண்டிய இல்லை. அங்கே ஆட்டோவில் கேட்க 100 ரூபா வெத்திலைக்கு தந்து 5,000 ரூபா தான் தந்தவன். அப்போ நான் என்னோட வெத்தில இல்லாமல் பவுனியாக போயிடாடான்னு சொல்ல
புள்ள 100 அது மாற்றி கொண்டு திரியலாம் இல்லையா மாற்றி கொண்டு திரியலாடா பஸ் நிற்குதுண்டா புள்ள 100 ரூபாயும் அதோட தந்தவன் சரியா 100 ரூபா தந்தேன் பேந்தோருக்கும் 6000 ரூபா எனக்கு தந்தவன் அது இவங்க தெரியும் இப்போ அவசரம் பண்ண கேட்க பிள்ளைக்கு கேட்க டக்குனு கையில் எதுவும் காசு எதுவும் இல்லை பிள்ளை அவனையும் பிள்ளை தான் அவனும் பிள்ளை தான் ரெண்டே டக்கு டக்குன்னு தருவான் தம்பி சாப்பாடு இல்லையடா சரியப்பா தந்தது அவர் உங்களுக்கு சொல்லி இப்போ தானே இதை வேண்டாமனே இது வேணுமனே உண்டு அப்போ நான் இப்போ ஃபோன் கதை கேட்கலாம் அப்போ இப்போ நீங்கள் அந்த 9,500 ரூபா சொல்லி நீங்கள் 18,000 பண்ணி கொடுக்க போறீங்களா எங்கள்கிட்ட ஐயோ அப்பனே நான் உண்மையை தான் சொல்கிறேன் பொய் சொல்லல உன்னால் இயன்ற உதவியை நான் என்ன சொல்கிறேன் தம்பி நீ யோசிச்சு பாரு அந்த சொல்லுதுடா என்னண்டு 9,500 ரூபாண்டா எடா பேய் பவுனியா கேத்தினோன்னு 5,000 ரூபாய்டா சொல்லி மறந்துட்டேன் என்னண்டப்பா மறக்குறப்பா அவங்க இப்படித்தானே அப்பன் மணிப்பாயில நின்றான்னு சொல்லி மறந்துட்டேன்னு வைப்பமே அது உங்களுக்கு நல்லதான் விடும் கோவன் மறந்த சொத்து மக்களுக்கு வளர்ப்பேன் ஓய் இல்ல உண்மையா ஒரு சொல்லுங்க நிவா வா இப்ப ரீசனா 10 பலகை எல்லாம் 25 என்னது 25 சொன்னேன் அது கொடுத்துட்டேனே மேல் வீட்டுக்காரின்ட இப்போ கிட்டடியில் 10 பழசு 15 அதெல்லாம் சேர்த்து கிடைக்கிற சாராதான் பழசு எல்லாம் 25 தெரியும் நினைக்கிறா கூப்பிட்டு கேளுங்க காரை போட்டு பாரு இப்ப அவன் பொடியனுக்கு கொடுக்க வேண்டியது அவன் வேண்டாம்னு சொல்ல உங்களுக்கு ஞாபகம் நிக்குது ஆனா முன்காலை தர வேண்டியது ஞாபகம் இல்லையே அவ கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டேனே பிள்ளை 10,000 ரூபா அது தெரியும் நீங்க தர்மக்காக இவ்வளவு இருக்கணும் 11,000 ரூபா ரவி 10,000 ரூபா வந்தது மறந்த சொத்து மக்களுக்கு தான் இதே மறந்தீங்க அதுதானே ஐயா அவன் பொடியின் மாதிரி ஹெல்ப் பண்ணுறவன்ட்டு மறக்க அவன்கிட்ட கொடுத்தாலும் திருப்பி வேண்டலாம்லாங்க அப்போ 18 சொல்லி வேண்டி போட்டு அவன்கிட்ட 9 தான் 9 தானடா பையன் இல்ல அப்படி இல்ல இவ்வளவு தூரம் மறந்தீங்க அப்படி ஒரு கட்ட வேலை நான் செய்ய மாட்டேன் ஐயா நான் உள்ள யோசிச்சுங்க என்னடா இப்போ வேணுன்னு கேளண்டி 11,000 ரூபா அம்மா வேணும் இப்போ வேணுன்னு ஞாபகம் இல்லைன்றது ஆஸ்திரேலியாவில் இருக்க மாதிரி இல்லை கிளம்புங்க வாங்க நான் மறக்கல இங்கே இருக்கு கொஞ்சம் பொய் வாயில வராதம்மா நான் பட்ட இது சொன்னேன் நான் இப்போ உங்களோட கணக்கில் ஒரு 10 கூடி இருக்குது அதான் என்ன சேமிப்பு கணக்கா இல்லையா அவைக்கு தெரியும் எந்த நிலை எவ்வளோக்கா வாங்கினவா உங்கள்கிட்ட வா இப்போ 10,000 இப்போ கடைசியாக வாங்கினவா முதல்ல என்ன ஆமா 600 ரூபா இருக்க நான் அந்த உங்க போவேக்க 5,000 நீங்கள் சொன்னீங்க 20,000 வேண்டு அப்புறம் என்ன முதல் 2 ரூபா கேட்குறீங்க வேண்டி தந்தேன் நானம்மா நீ யோசிச்சு பாரு ரவிட்ட வேண்டி அந்த உங்க போய்க்கு 500 ரூபா 15,000 தருமதி இல்லையா அம்மாட்ட வாங்கினா கொடுத்துட்டேன் ஓ அது கொடுத்தாச்சு ரஜினிட்ட வேண்டி இஞ்சால கொடுத்தேன் அம்மாட்ட வாங்கினா கொடுத்துட்டேன் இந்த 10,000 வாங்கினா இல்லை என்ன சொல்லும் கடைசியாக ரவிட்ட 10 பேர் தந்தது பவுனியாவுக்கு போய்க்கு 500 அண்டை வெத்திலைக்கு 100 ரூபா அது முதலெல்லாம் தந்தாச்சு ஓ அம்மாட கொடுத்தாச்சு அங்கால வேண்டி இஞ்சால வேண்டி அங்கால கொடுக்குறேன் வணக்கம் வணக்கம் நீங்க செஞ்ச பிள்ளையாக்கா பவனை கூட சொல்லிக்க கூடாது அது இல்ல நீங்க அது அக்னி அதுல நில்ல இஞ்ச வா நீ என்ன கேட்ட நீ வா என்ன சொன்னவா அதெல்லாம் கொடுத்துட்டேன் அதெல்லாம் என்ன சொல்லுங்க அங்கால வண்டி இஞ்சால வண்டி அங்கால கொடுத்து தானே இந்த இதோடிக்கு தெரியும் தானே உங்களுக்கு பொய்யன்றது நான் சொல்ல மாட்டேமா தெரியும் இல்லை இல்லை அது கிருஷ்ணாபுரத்தில் அப்படித்தான் இந்த வீடியோ பார்க்குறேன் நீங்கள் பொய்யண்டா அந்த வாசலுக்கும் வர மாட்டேன் தண்டை வந்து இப்படியெல்லாம் நடந்துட்டല്ലോ அது பொய்யன்னு சொன்ன அடுத்த நிமிஷம் கிருஷ்ணா இங்கே இல்லை முன்னம் பாருங்க நான் அக்காவை கதைக்கு அக்கா என்ன பார்த்து கதைக்கலையே நீங்கள் ஐயா நீங்கள் கதைங்கப்பா ஐயோ இல்லை இனியோடு என்ன செய்யறது அக்கா நான் கதைக்குனாக்கா என்னை பார்க்கல அவள் என்ன செஞ்சா அவர் யார் அப்பா அவள் தான்
இல்ல உண்மையா என்னட்ட பத்த முதல் வாங்கினவா கொடுத்துட்டாங்க அம்மாட்ட வாங்குறவா எல்லாட்டையும் உதவி அப்ப கொடுக்க இப்ப கடைசியா 10,000 அப்ப எத்தியாம் தேதி என்றால் இந்த மாதம் தான் வாங்கினவா. சரி சரி ஓகே பாப்பம்மா. சரி ஓகே நன்றியா. உண்மையாக பயந்துட்டேன். என்ன சொல்லு, நான் சத்தியமாக நான் பொய்யண்டா நான் சொல்ல மாட்டேன் ஐயா. எனக்கு உள்ளது இல்லையான்னு சொன்னால் அவைக்கு பழகு நான் கூட சொல்லுவேன். நான் அப்படி இல்லை, உள்ளதான் உள்ளபடி சொல்லுவேன். உன்னால் ஏலக்கூடியதை நீ செய்வ. எல்லாம் நடந்த விஷயம் என்னண்டா, நான் போயிட்டு கேட்க அக்கா கதைக்கல, இவ தான் பார்த்தவா. இவ பார்த்து சொல்லி கொடுக்குறா. இல்லை இல்லை, அவன் அம்மாட்ட வேண்டது உண்மைதான். அவன் வந்து நெருக்க எந்த இன்னொரு ஆக்கள்கிட்ட வேண்டி. சரி இப்போ நிப்பாடுங்க, ஒரு நிமிஷம் நிப்பாடுங்க வரண்ணா. இதில் அவற்றில் இப்போ இதில் 9,000 செய்யும், 9,500. அது கொடுக்காட்டிலும் பரவாயில்ல தம்பி. அது இந்த நெருக்கமெண்ட் இல்லை, கேட்குற நேரம் 1,000 என்ன மறந்த சொத்து மக்களுக்கு இல்லங்கத்துக்கு கூட்டி சொல்றாங்க கொடுக்கணுமா, நான் குறைச்சி விடுறேன். அவங்க இங்கே தான் இருந்தவங்க ஆட்டோ ஒன்று கொஞ்சம் வரேன், கொஞ்சம் இருங்க வரேன். இதில் மற்றது இதில் நல்லூர் 56. அது முக்கியம், அது முக்கியம். நம்பராக்கா சங்கீதா போன தங்க போன் எங்கடா போன் அப்படிங்க. அவாட்ட என்னது பண்ணீங்க? ஆதார் பொடிக்க கெட்டு போனோன்னு எங்களை இதாம இதண்டா நாங்கள் இப்போ யார் நல்லூரில் கடன் மேலாளர் இன்னும் நடக்க நிற்கிற போல இல்லை, நான் முதுகால் நடக்குது ஐயா. அந்த நில குளிர் ஆமாம் ஆமாம் இங்கே அம்மாரியே நடங்கு. நீ என்னத்தை நினைக்கிறியோ இல்லையா? நான் ஒன்றும் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் வீடியோ பிழையினத்தால் இப்போ நாங்கள் வந்து ஒரு மத்தியத்தாலாம் வந்தது கூட இல்லை இல்லை. நான் அப்போது நீ வந்தனே இருந்தீங்க எனக்கு. ஆனால் இப்போ தெரியுது நடக்கும் வழி இல்லை. இந்தோனேஷியா நிலம் இருக்கமே கிடையாது. வேறு வைபர் இருக்கலாம் அவரு இல்லை, அந்த இதை காட்டுறேன். நீங்கள் இப்போ மேலே இப்போ இவாக கொடுக்கணும். கடைஞ்சிக்கலாம் கதையெல்லாம் கிடக்கு. அதுதானே அதுதான் வேண்டிட்டோம். அப்போ இதையும் நாம கேட்டுத்தானே முள்ளையும் பிள்ளை தானே கடன் டேட்டு கொடுக்காட்டி அவங்க பேசுவாங்க. நான் அந்த பிள்ளையோட அங்கே இருந்து இதண்டா இங்கே வவுக்கு கால் பண்ணி எல்லாம் கேட்டு போட்டு எங்களை அப்படி பேசி அனுப்பினேன். என்ன அந்த ஒரு கரண்ட் தவணை சொல்லாம் அப்புறம் சொல்லல. அது எப்போ வாங்க? அது வந்து 3ஆம் மாதம். ஜெசின்னு சொன்னால் தெரியுமா? ஓ, வட்டிக்கா வந்தீங்க? வட்டி தான் சொல்லுங்க. நான் இப்படி தான் பிரச்சனை. 6,000 என்ன பிறகு? 6,000 பிறகு நம்ப வேண்டி நான் ஒரு தேவைக்கு வெயிட்டு தானோ? அதை எப்போ வந்தீங்க? அது ஹலோ 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 ஓ வணக்கம். யார் செல்வன் அண்ணா வாய்க்கிறீங்க? அந்த இந்த ஜெசி அக்காண்டி இருக்கிறா இல்லை நவாலியில்? ஓ, அந்த அவள் வந்து உங்கள்கிட்ட காசு எதுவும் மாறினவாவோ? எங்கள்கிட்ட உங்களுக்கு தெரிஞ்சிருக்க நினைக்கிறேன். சம்டைம் நான் கிருஷ்ணாண்ட அந்த யூடியூப்பில் அந்த பார்க்குறீங்களா? ஓகே, அப்போ எங்கள்கிட்ட வந்து ஹெல்ப் பண்ண வந்து கேட்டவா. அப்போ வந்த இடத்துல என்ன பிரச்சனை, கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் கிடக்குன்னு சொல்லி சொன்னவா. அப்போ அதான் நான் ஒரு கால் எல்லாம் கேட்டு எழுதி போட்டு இப்போ நாங்கள் உறுதிப்படுத்தாமல் கொடுக்கலாம் இல்லைன்னு. அதை விட நாங்கள் இன்னும் ஒரு ஆக்கள்கிட்ட வேண்டி உண்மையில என்ன சொல்கிறோம், பிச்சை எடுக்காக உரையாத்தான் நாங்களுமே கதைச்சி வேண்டி கொடுக்குறோம் நாங்கள். அப்போ அதை சரியான முறையில் கொடுக்கணும். என்ன அப்போ நாங்களும் எங்களால் முடிஞ்சதோ காய்ச்சி பேசிட்டு எவ்வளோ என்ன சரவணம் உங்களுக்கு? எனக்கு அவன் என்னன்னா சொன்னவரே இந்த பேருந்து தான் பஸ்ஸுக்கு என்ன வாங்கி கொடுப்பாரு. அவன் நாட்கள் அப்படி கிடைக்காத ஒன்றும் இல்லாத எல்லாம் பிரச்சனைப்பட்டு நான் சரி நான் வாங்கிட்டோம். பிறகு அன்னைக்கு ஒரு 6,000 போட்டோம். எல்லாமே 56 வரும். எல்லாமே 56,000 தரணுமோ? உப்பா வட்டியோட பார்த்தா அது பெரிய பிரச்சனை. நம்ம சொன்ன வந்து மாசு மாதம் அண்ணா இப்போ என்னண்டா, இப்போ வட்டியை விட்டு 56,000மோ? வட்டியை விட்டு 56,000 தரணும் அப்படியே? வட்டி இல்லாம வட்டி. அப்போ இப்போ 56,000 தந்தா அவங்களோட அந்த பிரச்சனை ஓகேயோ? ஓ, நான் இல்லை இல்லை இல்லை, நான் 56,000 தந்தா உங்களோட பிரச்சனை ஓகேயோ? ஹலோ, ஓ 56,000 தந்தா ஓகே உங்களோட பிரச்சனை?
அவே வந்து அண்ணா நான் சொல்கிறேன் அவே ஒரு வேளை சாப்பாட்டுக்கே இல்லாத நிலைமையில இருக்கணும். அப்போ இருக்கக்குள்ளே இப்போ என்னெண்டா கடன் இப்போ என்னெண்டா சாப்பாடு இல்லாமல் இருந்தாலும் கஞ்சியை குடித்தாலும் கடனோட இருக்கக்கூடாதுல்லோ. ஏன்னா கடன்ன்றது ஆளை கொள்கிற சாமான் விலங்குதா. அப்போ நான் அதான் இப்போ கேட்ட இடத்துல உங்களோட பேரேன்னு சொன்ன அப்புறம் நான் சொன்னேன் சரி அந்த அண்ணாவோட நான் அடித்து கதைக்கிறேன் அவைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்களோட நல்ல விஷயம் அதே என்னன்னா நானும் அதுக்கு சம்மந்தமாக தான் இதோட அந்த அப்படி நான் கழிக்கிறேன். நான் முதல் இப்போ நாங்கள் இப்போது ஒரு நேரம் என்னென்ன நல்ல நிற்காம தெரியாது எனக்கு வேண்டிய முழுக்க தெரியும் அவன் என்ன நம்பி தந்தாலும் இல்லையோ முதல் காய்கறி கஷ்டப்பட்டு இப்படி நான் டிவி தான் வட்டியை வேண்டாம் தான் பார்த்து செய்ய மாட்டோம். நான் சொல்லி அது சொல்ற திருப்பி சொல்லி இப்போ 3 மாதமா இல்லை இப்போ இவாவும் சொன்ன அமௌண்ட் தான் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க 56,000 ஒருக்கா நீங்கள் சொல்லுங்கோ. அந்த 56,000 நாங்கள் நான் ஒருக்கா ட்ரை பண்ணி வேண்டி தரேன். எப்படியாவது அவாவோட பிரச்சனை படாமல் இந்த பிரச்சனையை முடியுங்க. வேண்டா ஏற்கனவே வருத்தம் துன்பம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கணும். அப்போ இனி அவைகிட்ட வட்டி வேண்டினாலும் உண்மையே பாவம். முதலே வாங்க மாட்டீர்கள். இனி நாங்கள் இல்லாட்டி முதலே வாங்க மாட்டீர்கள். அதால் இப்போ நாங்கள் தலையிட்டபடியாக முதலாண்டாலும் நான் வாங்கி தரேன். நான் சரி நான் அப்போ அந்த 56,000க்கு ஏற்பாடு என்று செய்கிறேன். நான் உங்களுக்கு நான் ஒரு 2-3 நாளைக்குள்ள நான் பதில் தரேன்னா அந்த காசுக்கா. சரி ஓகே ஓகே. இப்போ நான் இப்போ இதில் எல்லாம் ஒவ்வொன்றா கதைச்சி பிரச்சனையை முடிச்சு விட்றேன். நீங்கள் அப்புறம் வேணுங்க வேணும் இல்லை நீ போக மாட்டேன் செத்தாலும் போக. அப்போ என்ன சாப்பாடு பச்சை தண்ணியை குடிச்சேன் இல்லை விட்டுட்டான ஒரு பாடு. பச்சை தண்ணியை 5 ரூபா கடன் இல்லாமல் நான் வாழ்ந்தேன். நட்டு கழிவா ஐயோ இந்த புள்ள அத்தனை இருந்தாங்க தெரியுமா. நான் பெரிய பெரிய மலைக்கு இதுதான் வளர்க்குறீங்களா இல்லையா மலைக்கு வரும் இப்படி அம்மா சுண்டல் சரியா. சரி இப்போ நான் முடிச்சுக்கொள்ளும் விஷயத்துக்கு வரும் சரியா. இதில் நீங்கள் வந்து இவ அக்காட காசை கொடுங்க 10,000 சரியா. 10,000 கொடுங்க. 600 அது பிரபாவம். அப்போ 56,000 அவற்றை ஆசையும் கொடுங்க சரியா. 66,000 வேறு இதில் அவசரம் கடைக்காசு அவள் ரேவதி அக்காண்டே நான் அதை கொடுத்தா தான் திருப்ப வேண்டலாம். அப்போ 5,500 அதை கொடுங்க. வேறு 2,000 1800 பண்ணாங்க என்னப்போ 2,400 சரி. மற்றது 8,000 அவாண்டு அதை விடுங்கோ. அதை விடுவோம் சரியா. 2,000 அதை கொடுக்கும். அதான் தீனாண்டு அதாங்க இருக்கிறான் கொடுக்கும். ஏன் பண்ணீங்க அது தந்தவன் அவனையாந்து நான் இங்கே வர வழி இல்லையாண்டு எனக்கு ஈஸி கேஸ் போட்டேன். சரி இப்போ இவ்வளோ அவசரமாக கொடுங்க சரி. மற்ற இந்த 4,500 உடுப்பு ஜாஸ்தி அதுவும் கொடுக்கும் சரியா. பாதியாட போட்டுக்குத்தான் அதுவும் போட்டாச்சோ சரி. சரியா அம்மளம் கோடி நன்றி உனக்கு இதை முடிச்சதே காணும். அது கூட கொடுக்க அவன் பார்த்தியா சின்னப்படி உண்மையை சொல்லித்தரான். ஆயிட்டுடா 500 ஒன்று 2,000 4,500 இப்போ இதில் மொத்தமாக இப்போ அவசரமாக கொடுக்க வேண்டிய கடன் 80,400 கிட்ட வருது சரியா. 80,000 வருது. இவ்வளவும் நீங்கள் கொடுக்கணும் சரிதானே. கடனை கொடுக்கும். ஏண்டா கடன் மனுஷன் இதோட கஷ்டத்தை கஞ்சியை குடித்தாலும் கடன் இல்லாமல் இருக்கும் சரிதானே. கடனை அந்த இது இப்போ உங்களோட ஃபோனில் இருந்து அனுப்புகிறேன்னு அப்படி அனுப்புமே அந்த அவற்றுக்கு நான் இப்போ அனுப்பதே இல்லை. நீங்கள் கொடுங்க உங்களோட நேர்மையாக பார்ப்போம். இல்லையாப்பா கொடுப்பேன். ஐயோ அதெல்லாம் புற்று நோயை விட மேலே இந்த பார்த்துதான் எப்படி கேள்வி என்ன. சரி இங்கே விவாண்ட ஆசை கொடுக்க கொடுங்க அக்னி கொடுத்துட்டு வாடு கொடுயா கொடுப்பியா இல்லாட்டின்னு 10க்கு 25 சொல்லி ஆமாம் சிரிப்பு இல்லைம்மா விளையாட்டு இல்லை. நான் இவ்வளோ சிரமப்படுறேன் இவ்வளோ கஷ்டப்படுறேன்டா நீங்கள் வழியாக புரிஞ்சு கொள்ளும் சரியா. கட்டணம் காசு என்னோட 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 சரியா. எப்படி என்ன 95 சரி 95 இருக்குது. 5,000 இருக்கா இப்போ வீட்டு இது போடல தானே ஐயா. வீட்டு காசு போடல. அதை குறைச்சி கொடுங்க கொஞ்சம் சரி. அது போடலாம். நான் அதுக்கு காசு தந்துதான் இருக்கேன். நான் 80,000 கடன் இல்லை என்ன 85 90 சரியா. சாரி 95 ஒன்று இருக்குது சரியா. ஒன்று இருக்குது. அப்போ நாங்கள் இப்போ அந்த காய்ச்சி அம்மாவோட காசில் அவன் சொல்லி 2 பேர்ட்டையும் கொடுக்க சொல்லி
இப்போ நாங்கள் வந்து தந்திருக்கோம். அதாவது வந்து கனடாவிலேருந்து அவங்க படிப்புக்கண்டு தான் மொன்ட்ரியல்லேருந்து படிப்புக்கண்டு தான் மெயின் அனுப்பினது. ஏதோ உங்களோட நிலைமை கருத்தில் ஒன்று நாங்கள் கதைச்சி செஞ்சுருக்கோம். வந்து இதில் வந்து 2 அம்மாவுக்கு சேர்ந்து அனுப்பின காசு சரி தானே. அதில் ஒரு அம்மாவோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து கடைசி 893, இன்னொரு அம்மாவோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து கடைசி 147. ஸோ வந்து அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? உங்களுக்கு தான் என்ன சொல்ல விரும்புறீங்க? அந்த காசு எங்களுக்கு இக்கட்டான சூழ்நிலையில் கடவுள் மாதிரி இந்த உதவியை எங்களுக்கு செஞ்சதுக்கு கூடான கோடி நன்றி. ஆண்டவர் உங்களுக்கு பெருமடமுக்கான ஆசீர்வாதத்தை தருவார். அதே போல் இந்த பிள்ளைகள் நாங்கள் கேட்டதுக்கு நாங்கள் இந்த உதவி எடுத்து தந்த இதுக்காக பிள்ளைகளுக்கு நன்றி. மேலும் மேலும் எங்களுடைய பிரச்சனையை உங்களுக்கு நான் உள்ளதான் சொல்கிறேன், பொய் எதுன்னு நான் சொல்லல. என் நிலைமையை கருத்தில் கொண்டு உங்களால் முடிஞ்ச அந்த வீடு பிரச்சனை எப்போ முன்னுக்கு இந்த வீடு எங்கேயாச்சும் ஒரு கூலிக்கு எடுக்கிறது. உங்களுக்கு தந்த விஷயத்துக்கு நீங்கள் நன்றி சொல்லணும். அதுக்கு சொல்லிட்டீங்களா வடிப்பா? ஓ நன்றி அப்போ நன்றி. எனக்கு இந்த உதவியை செஞ்சதுக்கு கோடான கோடி நன்றிகள். ஆக்கள்கிட்ட 500 1000 ரூபா வண்டி கொண்டு தெரியுறீங்க. இதில் 1 லட்சம் ரூபா தந்தாக்க நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? இது பெரிய ஒரு உண்மையாக நான் வார்த்தை வருது இல்லை. இந்த எவ்வளோ நிலைமையில் நாங்கள் தவிச்சு கொண்டிருந்த இடத்த எப்படியான ஒரு இது எங்களுக்கு தந்து உதவி செஞ்ச உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி, கோடான கோடி நன்றிகள். அப்புறம் அவர் அந்த 56,000 ரூபா காராட்ட இதை பிரச்சனை நான் அக்கௌண்ட் நம்பரை வண்டி போட்டு விடுவேன். ஏன் பண்ண இப்போ உங்கள்கிட்ட தான் இருந்துப்பேன். ஓ இல்லை நான் கொடுக்கத்தான் பண்ணேன். எனக்கு இல்லை என்னாலும் பரவாயில்ல, இதை முடிச்சுட்டு நிம்மதியாக கிடக்கணுமா தான் உங்களோட. ஓமண்ணா அந்த உங்கள்கிட்ட வந்து 56,000 ரூபா காசு அக்கௌண்ட் நம்பருக்கு போட்டு விடட்டும். ஏன்னா வேட்டை காசை கொடுத்துட்டு போகிற வேறு யாரும் வந்து வாங்குறாங்களோ இருக்காது. ஓ எனக்கு ஒருக்கா உங்களோட அக்கௌண்ட் நம்பரை போட்டு விடுங்க. பிஎஸ்சி அக்கௌண்ட் நம்பரையா? இதில் எனக்கு இப்போ வாட்ஸ்அப்பில் போட்டாலும் சரி, பேரையும் என்ன அக்கௌண்ட் இருக்குது? பிஓசி டக்குன்னு இருக்கா பிஓசி அக்கௌண்ட் நம்பரை பேரோட போட்டு விடுங்க. நான் போட்டு விட்றேன் உங்களுக்கு. மற்ற உங்களை அவள் அக்காட்டையும் சொல்லுங்க பிரச்சனை செட்டில்டு. நீங்கள் ஒன்றும் வேணாம் கதை பேச்சு அதை மாற்றி என்று சொல்லி என்னோட தொடர்பு கொள்ள விட்டேன். சரி அது எல்லாரும் உதவி அடிப்படையில் அது 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 நார்மலாக கொஞ்சம் வரக்கூடிய கோவம் தான். நான் டக்காண்டு போட்டு விட்றேண்ணே. சரி ஓகே. நீங்கள் தான் 56,000 தான். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 சரியா? எப்படிங்க 11ண்டா 55 வேண்டிங்க. 1000 ரூபா நான் போடுறேன் சரிங்க உங்களுக்கான சரியா? அவர் இப்போ அக்கௌண்ட் நம்பர் போடுவார். அவருக்கு நான் அந்த காசை போட்டுடுவேன். இஞ்சி வாக்கு நீ அந்த அக்காட்டை கொண்டு கொடுத்துட்டு வா 10,000 ரூபா. இந்த முதல்ல கொடுத்த மாதிரி கிடக்கு. மெக்க கொலை கொண்டு அப்போ தான் நீ கொடுத்துப்பட யாருன்னு சொல்கிறப்பெல்லாம் இல்லைங்களே. அது பிரச்சனை நீ கொலை கொண்டு வா. அது நான் வீடியோ வரல தான். நீ கொலை கொண்டு வா. என்ன என்ன கொடுத்து சரி முத கொடுத்தா இப்போவா திருப்பி அனுப்பிவிடுவானே யோசிக்கல. ஏன் பயப்படுறீங்களே? இந்த பயந்து நடக்கம் வருது. சாப்பா 5 இந்த எப்படிங்க இதில் இப்போ எவ்வளோ 35 ரூபாக்கா? 35 ரூபாய்க்கு இதில் அவள் கடை காசு மற்ற தீனாண்ட காசு 3ஆண்டு 12ஆண்டு எல்லாட்ட காசையும் கொடுங்க சரியா? எல்லாத்தையும் கொடுத்து போட்டு 5000 10,000 சாமான வண்டி சாப்பிடுங்க. இது எங்களால் உங்களுக்கு முடிஞ்ச பெஸ்ட்டான உதவி சரியா? சரி இந்த அப்படி உண்டு 5000 ரூபா போய்க்க சொன்னா அப்படி ஏன் பேரும் பொடியனை கொடுத்ததா? சரியா நீ சொல்லலாம். சரி நீங்கள் சொல்லுங்க. நல்லா இருக்கும். யார் எல்லாரும் நல்லா இருக்கும். நீ நல்லா இருந்தால் தான் எடுத்துருக்கோம் எங்களை போல. என்ன படம் முடிஞ்சா வாங்கி போட்டா ரைட் ஓகே வேண்டா.
இதெல்லாம் இப்படியே செட்டில் பண்ணி விட்டோம்னா எங்களுக்கு ஆறுதலாமா. இனி நீங்கள் வந்தால் நான் ஒன்று நிற்குது உத்தரவுக்கு விடுவேன் கடிக்கிறேன். எங்கே வந்தா உங்கள் வீட்டு பக்கம் வந்தேன். இனி வரது இல்லை ஒரு தரம் எங்கே முடிஞ்சே செஞ்சுருக்குது. யாரும் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண விரும்பினா ஒரு வீடு வந்து உங்களோட வீடு எதங்க வாடகைக்கு இருந்தால் இருக்க விடுங்க. ஆனால் நீங்கள் அதை குறித்து எங்களை இதுன்ற கூட கரைச்சப்படுத்தக்கூடாது. முடிஞ்சால் நான் செஞ்சிடறேன். அவ்வளோ தான் என்னால் முடியும். சரி தானே. இது இப்போ உங்களுக்கான பெஸ்ட்டு உதவி. உங்களுக்கு தெரியும் நான் 20,000 10,000 கொடுக்குறேன். 20,000 50,000 40,000 அப்படி தான் கொடுக்குறோம். நாங்கள் 1,00,000 ரூபா இது பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு காய்ச்சான்னு சொல்லி அவங்களோட காய்ச்சி தந்துருக்கேன். மெயினான காரணம் இந்த சின்ன பொடியன் தான். சரி அவனுக்கு சாப்பாடு முக்கியம். இதோட நீங்கள் என்ன செய்யணும், இங்கே வேலை போங்கக்கா. நீங்கள் எல்லாம் படிவாக குனிஞ்சு வெங்காயம் பிடுங்கலாம், வெங்காயம் நடலாம், அவ்வளோ வேலை செய்யலாம். சொல்லுங்க வயல் வேலையெல்லாம் அவ்வளோ செய்யலாம். இன்றைக்கு வா போகணும் அதான வேலை கண்டிக்குள்ளே உங்களால் கட்டாயம் செய்யலும் அக்கா. எனக்கு விளங்குதா? நீங்கள் ஒன்று இப்போ ஒரு மனுஷர் வந்து ஒரு உதவி செய்ய வரைக்குள்ளே உங்களோட பிரச்சனைகள் ஒதுங்கக்குள்ளே அதோட நீங்கள் எழும்ப பார்க்கணும். விளங்குதா? இல்லை அது இப்போ நீங்கள் இதை கொடுத்துட்டு இன்னொரு நாள் வாங்க போகக்கூடாது. வந்து விளங்குதா? கடைசி வந்தாலும் இந்த மருந்தெடுக்கத்தான் கூடுதலாக இந்த காசுல நீங்களே ஹேண்டில் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ நீங்கள் எல்லாம் உண்டதான் இருக்கீங்க, 3 பேரும் சமைச்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு இந்த காசு தேவையில்லை தானே. தேவைன்னா நீங்கள் அம்மாட்ட கேட்டுக்கணும். அம்மா தருவா தானே. சரி தானே. ஓகே. அப்போ மறுபடியும் அந்த கனடா மொன்ட்ரியலில் இருக்கக்கூடிய 2 அம்மாக்களுக்குமே வந்து நன்றி. உண்மையிலே நான் கேட்ட உடனே மறக்காமல் இந்த உதவியை செஞ்சுருந்தீங்க. உங்களுக்கு தெரியும் வந்து நான் யோசிக்காமல் வந்து முடிவெடுக்க மாட்டேன். எவ்வளோ தூரம் வந்து கதைச்சி எல்லார்டையும் கதைச்சி கன்ஃபார்ம் பண்ணி எவ்வளோ எல்லாம் இதாண்டி தான் அதை செஞ்சுருக்கேன். நான் எடுத்த முடிவு சரியாக பிள்ளையாண்டு எனக்கு தெரியல. நான் சரியாக இருக்குன்ற நம்பிக்கை நான் முடிச்சுக்கொள்ளேன். சரி தானே. நன்றி சரி நன்றி. என்னத்தை நான் கேட்கல, நான் எல்லாம் சொல்லிட்டேன். இல்லை வீட்டு பிரச்சனை தான். இப்போ இந்த மாதம் விட போகணும். எங்கேயாச்சும் கூலிக்கு இதென்றாலும் சரி அல்லது டைம் இப்போ வாடகைக்கு வீடுகள் கொடுக்குறதுல நிறைய பிரச்சனை இருக்குது. அதால் நான் அது சம்மந்தமாக எனக்கு சொல்ல தெரியலையம்மா. இப்போ உங்களோட பிரச்சனையை வந்து இந்த சாப்பாடு இல்லையண்டியல் வந்து சாப்பாடு அடி தந்து உங்களோட கடன் பிரச்சனை நெருக்கப்படுது. இந்த எல்லாம் கண்டாட்டு பேச்சு கேட்குறீங்க. அதால் எல்லாம் முடிச்சு நீங்கள் ஒரு கடன் வேண்டக்கூடியாயும் விட்டுருக்கு. இதோட 2 பேரும் சின்ன சின்ன வேலைக்குன்னா இங்கே தான் கேட்டுக்கிட்டு போங்க. சரி தானே. கேட்டு ஒன்றும் செய்யலாத அந்த காலம் தொட்டு இதே பிச்சை தான். நனவிழத்தை உழைச்சும் எங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. அவன் செஞ்ச இதுகளால் நாங்கள் இன்றைக்கு தாக்கப்பட்டிருக்கோம். இன்றைக்கு கடவுள் இன்றைக்கு 20 தான் உங்களை இன்றைக்கு எங்கிட்ட கொண்டு விட்டது. நாங்கள் தலையால் ஆடி காலால் நடந்தோம் தெரியுமா. எங்களுக்கு வழி பிறக்காதான்னு நான் சொல்கிறது. கிருஷ்ணா வந்தால் எங்களுக்கு ஒரு வழி பிறக்கும். எங்களுக்கு நிம்மதியாக இருக்க ஒரு இடம் கிடைச்சிட்டா அவங்க ஓடி போய் தப்பிடுவோம். அங்கே இருந்து கொண்டு போவாங்க. இல்லை யாராவது எனக்கு இடம் தர்ற மாதிரிக்கு கதைச்சா நான் ஓகேம்மா, அதை நான் செஞ்சு தருவேன். இல்லாத பட்சத்தில் வந்து இல்லை நான் இந்த அண்ணாக்கு காசு அனுப்பி போட்டு அந்த ரெசிப்டை இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணி விடுறேன்னு பாருங்க. ஏன்னாண்டா இப்போ அவர் இன்னும் நம்பர் போடல, நீ கேட்டீங்கன்னா கிடையில அதை நாங்கள் போட்டுருவோம். அவரை நீ உங்கள்கிட்ட கேட்க மாட்டேன். சரி தானே. ரைட். அப்போ நான் கிளம்புறோம். நன்றி நன்றி. அப்பனே சரி சரி நன்றி. ஏதோ கடவுள் மாதிரி வந்து சரி செஞ்சனி நன்றி. பிள்ளைகளை உங்களுக்கு நன்றி அப்பனே. சரியா. கடன் பிரச்சனையை குறித்து காய்ச்சி விசாரிக்கொள்ளக்கிட்டோன்னா நடுக்கம் கூட்டிட்டு இல்லை நான் தெரியும். அந்த முழங்கால் இதுகள் எல்லாம் தண்டது இந்த நடுமுதுகால குளிர். சரி சரி இதுதான் செஞ்சது. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண அந்த ரைஸை கொடுங்க, சாப்பிடுங்க. அந்த குட்டி குட்டி கடன் அதையும் கொடுத்து போட்டு மேக்ஸிமம் கூட காய்ச்சிங்கன்னா அவங்க வெட்டி கட்டி விடுவாங்க. அதுக்கு தான் செய்யுங்க. சரி தானே. ஆட்டோக்காரனை விட்டு 9,000 விட்டு விட்டே தானே. அவங்க பெருசாக நெருக்கடி இல்லை. நீ சொல்ல சொன்னபடியா நான் சொன்னேன் கொடுக்குற மாதிரி. மற்றமா இப்போ இதுக்கு மேலே உங்களுக்கு எதுவும் பெருமெண்டு நீங்கள் எதிர்பார்க்கணும். வந்தால் நான் செய்வேன். பெருமெண்டை எதிர்பார்க்கணும். சரி தானே. நான் அவர்கிட்ட ஆசை நான் போட்டு விடுவேன். சரியா. ஓகே பாய் தம்பி. பாய்டா. பாய் பாய் பாய். சரி.